அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகர். நம்முடைய டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய 106வது மாத கூட்டம் எல்லோருடைய ஒத்துழைப்பினால் தொடங்க இருக்கிறது. நம்ம மக்களுக்கு அதாவது எண்ணங்களும் மனித வாழ்க்கைகளும்னு நிறைய புத்தகங்கள், ஆங்கிலத்துல நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல அவன் என்ன சொல்றான்னா, நீ எதை நினைச்சு உனக்குள்ளேயே ஒரு இமேஜோ இல்லைன்னா உனக்குள்ள ஒரு கன்க்ளூசிவ்னஸோ நீ உருவாக்கிட்டீங்கன்னா அதுபடி நடக்கலைன்னா எல்லாமே எதிராக போயிடும். நீயே அதை கற்பனை பண்ணிப்ப. அது மாதிரிதான் நடக்கும் உனக்கு. ஏன்னா உன்னோட எண்ணம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணுமா. அதான் பூனை கிராஸ் பண்ணா இன்னைக்கும் நமக்குள்ள ஒரு பயம், பல்லி மேல விழுந்தா அதுக்கு ஒரு பலன். இதெல்லாம் நம்ம உருவாக்குன விஷயங்கள் தான். பல்லியை தின்ற கூட்டமும் இருக்கு, பாம்பை தின்ற கூட்டமும் இருக்குது. அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகல. பூனையை தின்ற கூட்டமும் இருக்குது. ஏன்னா அந்த எண்ணங்கள் மனித வாழ்க்கையை எப்படி மாற்றும். அதனால்தான் வள்ளுவர் ஒரே அடியில உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து 596 ரொம்ப தெளிவா சொல்றார். அப்ப அந்த மடமைகள், அதாவது நம்பிக்கை வேறு, மூட பழக்க வழக்கம் என்பது வேறு. இந்த நேரம் அந்த நேரம் அப்படின்னு சொல்லும் போது வள்ளுவர் சொல்ற நேரத்தை நம்ம ஊன்றி கவனிக்கணும். ஒரு சான்றோன்னு ஒருத்தரை நம்ம நம்பிட்டோம்னா அப்படியே கண்ணை மூடி ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வள்ளுவர் அப்படி சொல்றார், நான் சொல்லிட்டேன்னு எதையும் எடுத்துக்காதீங்கன்றார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறி. இது 423. அப்போ நான் சொன்னா கூட இதுல மெய்ப்பொருள் இருந்தா எடுத்துக்கோங்க. பெரியார இன்னைக்கு நம்ம நிறைய மாத்தி பேசுறவங்க கூட யோசிக்கணும். அவர் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா சொன்னார், நான் சொல்றது நீ அப்படியே நம்புன்னு நான் சொல்ல, என்னோட கருத்தை சொல்றேன், நீ ஆராய்ஞ்சு பார்த்து எடுத்துக்கோன்னா, நீ அப்படியே எடுத்துக்கோன்னு அவரு சொல்லல. அப்போ அவரோட கருத்தை அவர் சொன்னார். பெண்மையை பத்தியோ பெண்மணியை பத்தியோ வாழ்க்கையை பத்தியோ கடவுளை பத்தியோ அவரோட கருத்து. அதை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. வள்ளுவரும் அப்படிதான் சொல்றாரு. காலத்தை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப அழகா சொன்னார். 1028வது குறள், குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும் என்ற 1028. தன் குடி உயரணும்னு நினைக்கிறவன் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சோம்பலை விடுத்து அவன் சுறுசுறுப்பானானா அதுவே அவனுடைய வெற்றிக்கான அடையாளம். அந்த வீட்டுல சோம்பல் இருந்தா அந்த வீட்டுல எல்லாமே பின்னாதான் போகும். அதனால யார் சுறுசுறுப்பா இருக்கிறாங்களோ, தன் சுறுசுறுப்புன்றது வெறும் செயல்ல மாத்திரம் ஓடிட்டு இருக்கிறது இல்லை, திட்டமிட்டு சுறுசுறுப்பாக இருக்க அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் குடி உயரும். அவருக்கு காலம் நேரம் வேண்டாம். அப்ப அந்த காலத்திலயும் வள்ளுவர் காலத்திலயும் இருந்திருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் வள்ளுவர் காலத்துல இருக்கு. எப்படின்னா, தலைவன் வர்றதுக்காக செவுட்டு தேய்ச்சிட்டே இருக்கிறார் தலைவி. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 1 மாசத்துல வரேன் நானு, 29 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு. நம்பிக்கைகள் இருந்திருக்கு அவர் காலத்திலயும். ஆனா வள்ளுவர் இதெல்லாம் உடைச்சாரு. ஏன் உடைச்சாருன்னா, நம்பிக்கைகள்னா எதை நோக்கி நாம இருக்கணும். நம்பிக்கைன்னா நம் மீது நம்பிக்கை, செயல் மீது நம்பிக்கை இல்லையா. நம்ம ஒவ்வொரு இதை வைக்கும் போதும் அதுல நமக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கை, இந்த வைராக்கியம், இதெல்லாம் தான் மனுஷன் நம்பிக்கைகள். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், நம்மள ஒரு சாரார் பார்த்தாங்க. நான் அது ஜாதி மதம்லாம் நான் பேசல, பொதுவா பேசுறேன். அவங்களோட எண்ணம் என்னன்னா, அவங்க எண்ணிக்கையில ரொம்ப குறைவு, நம்ம எண்ணிக்கையில ரொம்ப மிகுதி. எண்ணிக்கையில மிகுதியா இருக்கிறவனை உடைக்கணும்னா நீ அவன்கிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்களை உடைக்கணும், அவன்கிட்ட சிலதை புகுத்தணும். 4 பேர் ஒன்னாகிறான்னு அவனை உடைக்கணும். இது பிரிட்டிஷ் பாலிசியை ரொம்ப அழகா பண்ணான் அவன் அந்த காலத்திலேயே. நம்மளை உடைச்சான், நம்ம நம்பிக்கையில புகுத்தனான். இன்னைக்கு நாம என்ன பண்றோம், ஒவ்வொன்றும் செய்யும் போதும் அவனை கேட்டுதான் செய்யறோம். யோசிச்சு பாருங்க. நேத்து அமாவாசை, ரொம்ப சிறந்த நாள், எது இருந்தாலும் தொடங்குங்கன்னா. நேத்து ஒருத்தர் வீடு பார்க்க வந்தார். நமக்கு வீடு காலியா இருக்கு, பார்க்க வந்தார். அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்துல வைஃப் சொல்லுது, இன்னைக்கு கொடுக்கூடாது, கட்ட நாள் இருந்துச்சு. நாங்க சொல்றீங்க அமாவாசைன்னு ஊரே கொண்டாடுதேன்னு. எங்களுக்கு ஆந்திராக்காரங்களுக்கு அமாவாசை கெட்ட நாள், நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், நாளைக்கு கொடுப்போம். எதுக்கு இன்னைக்கு? இன்னைக்கு பாட்டிங்கன்னு சொன்னாங்களா? எங்களுக்கு உகாதி. அது ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல நாள், ஒருத்தருக்கு ரொம்ப கெட்ட நாள், ஒருத்தருக்கு ரொம்ப கெட்ட நாள், ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல நாள். இப்ப இந்த நம்பிக்கை எங்க போய் சொல்றது? நம்ம இன்னைக்கு உகாதி, அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்குதான் எல்லாம் நாங்க செய்வோம்ன்றாங்க. இன்னைக்கு இந்த வேறுபாடுகளை நாம் சிந்திக்க வேண்டும். நாம என்ன பண்றோம், ஒரு மாடு போச்சா பின்னாடியே எல்லா மாடும் போகும், ஒரு ஆடு போச்சா பின்னாடியே எல்லாம். ஏன் எதுக்குன்ற இதுதான் பெரியார் சொன்ன சிந்திங்க. அவர் சொன்னது நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். கடவுள் நம்பிக்கை எதுக்கு,
அவர் எதிர்த்தாரு, நீ எதிர்த்து போன்னு சொல்லல. இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா, உலகியல் இன்னும் நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு. நமக்கு புரியாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த புரியாத விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிற அறிவு எனக்கு இல்லைன்னும் போது, அப்ப புரியாத விஷயங்கள் இருக்குன்னா அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். இது என்னோட பார்வை தப்ப கூட இருக்கலாம், அதை நான் வணங்குறேன். அது இயற்கையா இருக்கலாம், இறைமையா இருக்கலாம். அதுக்காக நான் பெரியார் சொன்ன மாதிரி நான் செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவ்வளவுதான். இது நம்மளோட நினைப்பு. நம்ம வணங்குறதுன்றது அவங்கவுங்களுடைய விஷயம். ஏன்னா நமக்கு தலைகணம் வராம இருக்கும். அட்லீஸ்ட் என்னை விட்டா ஆள் இல்லைன்னு எப்ப நினைக்கிறோம் இல்லையா? அந்த தலைகணம் வராம இருக்கிறதுக்கே அந்த இறைவன் நம்மகிட்ட இருக்கிறான். இல்ல ஆணவம் வந்துருதே மனுஷனுக்கு இல்லையா? அந்த ஆணவம் வந்துச்சுன்னா அவனால ஒன்னும் செய்ய முடியாது. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவே இலவ தந்ததினால் பூமேல் மயல் போல் அயல் போல் மயல் மெய்ப்புணர்வீர் நடவீர் 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 அருகிரிநாதர். நடவீர் நடவீர் பூமேல் மயல் போல் அறமை புணர்வீர் நடவீர் நடவீர் அப்படின்வார். மயல் போல்னா மயக்கம், பூமேல்னா அந்த புவி மேல். எப்போ? யாம் மோதிய கல்வியும் எம்மறிவும், நான் வாங்கினதெல்லாம் உன்னாலதான் தெரியவா அப்படின்னு கர்வம் வராது. இன்னும் படிப்பேன். இதெல்லாம் அடிப்படைகள். இதை நம்ம மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? சக்கையே புடிச்சு வச்சுன்னு சார்த்த விட்டோம். இன்னைக்கு சக்கைகளை புடிச்சு வச்சுன்னு சண்டை போட்டுக்கிறோம். டைமு, நேரம், காலம் இப்படிதான் இருக்கணும், ஒரு கோட்பாடுக்காக செய்யறோம். சிலதெல்லாம் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அது அவரவர் விருப்பம். நம்முடைய அரங்கங்கள்ல கூட இலக்கிய கூட்டங்கள், இதுல நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிந்திக்கணும். திருக்குறள் மாதிரி ஒரு இதை இன்னைக்கு நிறைய அன்ற அமைப்புகள் நிறைய சென்னையில இருக்கு, தமிழ்நாட்டு அளவுக்கு நிறைய திருக்குறள் அமைப்புகள் இருக்கு. ஆனா எல்லாமே அதை என்ன பண்றாங்கன்னா, இது நான் இது எப்படி கொண்டு போகணும் நான் ஆரம்பத்தில் நினைச்சேன்னா, ஆராய்ச்சி பூர்வமா இதுக்குன்னு நிறைய நூல்களை வாங்கி யார் அந்த தலைப்புல செய்யறாங்களோ அவங்க அந்த தலைப்பை நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்து வருஷம் ஒரு புக்கு போடணும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது சரி, ஆனா எண்ணியாங்க எழுதினா அப்படின்றது எனக்கு இல்லை. அது என்னோட குறை. நான் யார்ட்டையும் சொல்றேன், சில பேர் கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு, அந்த ஆசை அவங்களுக்கு வேணும். அதுக்கு உண்டான தயாரிப்பு, அதுக்கு நல்ல உழைச்சு ஒரு சிறப்பு இதுல நான் செய்யறேன் அப்படின்னா அதை அதுக்கு உண்டான அத்தனையும் அந்த ஒரு மாதம் இருக்கிறது நமக்குன்னா, ஒரு மாதம்னா ஒரு 20 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 நாள்ல எங்கெங்க தேனி மாதிரி எடுக்க முடியும் கருத்துக்களை. ஆய்வுன்றது என்ன? ஒரு விஷய கருப்பொருள் வச்சுக்கிறோம், அதுல இருந்து அதை சார்ந்த அதை ஒட்டி அதற்கு சார்புடைத்தான கருத்துக்களை நாம அதுக்கு கூட சேர்த்து அதுக்கு ஒரு வலுவூட்டுறோம், உரமூட்டுகிறோம். அந்த ஆய்வை நாம் எடுத்து விதந்தோதுகிறோம். அப்ப அந்த ஆய்வுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. நம்ம நினைக்கலாம், சார் நான் ஒருத்தன் பண்ணி மாத்திரம் திருக்குறள் வளர்ந்துருமா சார்? அப்படிதான் வளரும். நம்ம ஒரு அமைப்பு போதுமா சார்? ஒவ்வொரு அமைப்பும் அப்படி நினைக்கணும். திருக்குறளுக்காக என்னால மாதத்துல ஒரு நாள் ஒதுக்க முடியும். எனக்கு 1000 வேலை இருக்கு. இன்னைக்கு நம்ம எத்தனை வேலை பார்த்துட்டு வந்தோம்னு உங்களுக்கே தெரியும். நல்லதையும் பார்க்குறோம், கெட்டதையும் பார்க்குறோம், கஷ்டத்தையும் பார்க்குறோம், இஷ்டத்தையும் பார்க்குறோம். அத்தனையும் முடிச்சுட்டு தான் ஓடி வரும். திருக்குறளுக்காக ஒரு நாள் மாதத்துல ஒதுக்குறோம். ஆனா வாரத்துல எல்லா நாளுமே திருக்குறள் பேசக்கூடிய நாட்கள் தான் நம்ம திருவிக்க அரங்கங்கள். எல்லா அரங்கத்திலையும் குறள் என்றது ஒலிக்கப்படுகிறது. அதுல இருவேறு கருத்து இல்லை. நம்மால முடிஞ்சது. அப்ப என்ன கேட்கறாங்க, நீ என்ன பெருசா பண்ண முடியுமா சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை? நான் தனி மனிதனா பண்ண முடியாது. ஆனா தனி மனிதனா மாற்றத்தை உண்டாகணும்னு நான் நினைக்கிறத யாரும் என்ன தடுக்க முடியாது. அது என்னால செய்ய முடியும். அது மாதிரி ஒவ்வொருத்தராலும் செய்ய முடியும். இட் இஸ் நாட் ஒன்லி இண்டிவிஜுவல் கேன் டூ, இட்ஸ் எவ்ரிஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இன்னைக்கு நான் காலையில ஒரு இது போட்டேன், திருக்குறள்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காமராஜர் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அதை நான் எடுத்து போட்டிருந்தேன். அது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் நேரம், அதை பார்க்க கூடாதுன்னெலாம் இல்லை, நேரம் இல்லை, அவரவருக்கு நேரம் இல்லை. அதனால நான் யாரையும் அதை கேட்கறது இல்லை. நம்ம குரல் போடுறது கூட கேட்பவர்கள் கேட்பார்கள். நான் யாரையும் நீங்க கேட்டீங்களான்னு நான் கேட்கறது இல்லை. ஆனா கேட்டவங்களுக்கு அது தெரியும். சில பேர் கேட்பாங்க, ஆனா உன்னிப்பா கேட்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது நேரம் இல்லை. யாரு கேட்டாலும் நான் சொல்ற ஒரே வார்த்தை, டைம் இல்லை சார். கேட்கணும்னு நினைக்கிறேன் சார், டைம் இல்லை சார். சில பேர் ரொம்ப அடிப்படையா கேட்டுனா வருவாங்க, அப்புறம் இன்னும் ஒரு பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நேரமே இருக்காது. இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நம்மிடையே ஊடாடுகிறது என்பதுதான். அவர் சொல்றாரு பாருங்க, காமராஜர் ஐயா சொல்றாங்க, நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைக்காதவன் பிணத்திற்கு சமமானவன் எழுதுறான். சின்ன கோபம் அவருக்குள்ள வருது பாருங்க. காமராஜருக்கே கோபம்.
கனல் வெடிக்கும் வார்த்தைகள். சமுதாய முன்னேற்றத்திற்கு உழைக்காதவன் பிணத்திற்கு சமமானவன். அதுக்கு நான் போட்டுட்டு கீழே ஒரு குரல் போட்டேன். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். 214வது குரலை பாருங்க, கனெக்ட் பண்ணுங்க. காமராஜர் 214வது குரலை படிச்சு சத்தியமா அதை எழுதல. அவர் எழுதினது 214 குரலுக்கு சரியா இருக்கு. அப்ப நம்ம சமுதாயத்துக்கு என்ன உழைக்க முடியும்? கட்சியில சேரணுமா? அது நமக்கு வேண்டாம். சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்ல சேர்ந்து நம்மால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்வோம். நம்ம ஒரு கட்டுரையை கொடுப்போம், நம்ம ஒரு வாசகத்தை கொடுப்போம், இல்ல நம்ம ஒரு பங்கெடுப்போம். இந்த மாதிரி எண்ணங்கள் உருவானா, டாக்டர் மூவா கூட்டம் நடக்குதாப்பா? நடக்குதுப்பா, மாசம் மாசம் கட்டா நடத்திடுறோம்பா. நாங்க எவ்வளவு பேர் வர, அது வராங்க, ஒரு 20 பேர் வராங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 200 பேர் மேல இருக்காங்க. எது ஆயில் மெம்பர்ஸ், லைஃப் மெம்பர்ஸ் 200 and above இருக்காங்க. எவ்வளவு பேர் வராங்க? அது தேத்தி எப்படியா ஒரு 20 பேர் தேத்திடுவோம்பா. நாங்க தேத்திடுவோம். அப்ப என்ன வராங்க இல்ல, தேத்திடுவோம். இது நம்மளுடைய உழைப்பின்மையை காட்டுதுன்றது என்னோட எண்ணம். இதுல நான் தோற்றுவிட்டேன் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த தோல்வி ஏன் ஏற்படுதுன்னா, நான் சரியா ஆர்கனைஸ் பண்ணலையோ, இது இன்னும் இதுக்காக உழைக்கலையோ அப்படின்ற எண்ணம் தான் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு. இது சரியா இன்னும் கட்டமைப்புல எங்கேயோ குறை இருந்துட்டே இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. நிறைய மாற்றங்கள் வேணும், நிறைய பேரை உருவாக்கணும், அவங்க ஆசையா வரணும், படிக்கணும், வாசிக்கணும். இன்னைக்கு ஒருத்தர் காலையில போன் பண்றாரு, நான் பெங்களூர் போயிட்டேன், இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. இதுக்கு நீ இன்ஃபார்மே பண்ணிருக்க வேணாம்ப்பா. போறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அது இன்ஃபர்மேஷனு, போயிட்டு சொன்னீங்கன்னா அது வெறும் எனக்கு ஏதோ தகவல் தரேன், அவ்வளவுதான், வச்சுக்கோ, நீயா வச்சுக்கோன்ட்டேன். So this is a way that people make things happen. It's a mockery. That we don't want any mockery to be done. ஏன்னா நமக்கு வேண்டியது என்ன? Things to be done. வாழ்க்கையில சாதிக்கணும். அதுக்கு இந்த அமைப்புகளை ஏதோ ஜோக் மாதிரி நம்ம வச்சுக்கூடாது. இந்த அமைப்புகள் என்பது நம்முடைய உயிர் நாடி மாதிரி நம்ம மதிக்கணும். இங்க எனக்கு யாரோ ஒருத்தர் என்ன நான் பேசினா கேட்கறாங்க, கை தட்டுறாங்கன்றதுக்காக நான் இந்த அமைப்பு நம்ம செய்யக்கூடாது. இந்த அமைப்புக்குள்ள ஒரு உயிர்ப்பை நம்ம தரணும். செல்லும் வழி எவ்வழியாகினும் வெல்லும் மொழி உலகை வெல்லும் மொழி, அன்பால் உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமை உள்ளிட்ட நம்முடைய நெறியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாச்சலூரார் ஐயா அவருடைய கவிதை நம்முடைய ஐயா தந்த குரலை சார்ந்து, குரல் எண் 1208. எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. உனது பிரிவு துயர் அறிந்து வந்து உன் காதலர் உனக்கு துன்பம் தருவார் என்று கூறிய தோழிக்கு தலைவி கூறுதல். பிரிந்திருக்கும் அவரை நான் எத்தனை நினைத்தாலும் அவருக்கு தொடர்ந்து தும்பல் வரும். அப்படி தும்பும் போது வாழ்க என வாழ்த்துவதற்கு நான் அருகில் இல்லாத போதும் என் மீது கோபம் கொள்ளாது இருப்பார். இந்த குணம்தான் என் மீது அவருக்கு மிகுந்த அன்பு இருப்பதை வெளிப்படையாக உணர்த்தும். இது அந்த குரலினுடைய பொருள். இதை சார்ந்தவர் ஒரு சம்பவத்தை எடுத்து அதை கவிதையாக இங்கு வடித்திருக்கிறார். அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், அசோகவனத்தில் வருத்தமாய் இருக்கும் சீதா பிராட்டிக்கு அடிமனதில் ஏதோ அச்சமின்மை இருக்கும். தன்னை மீறி தனக்கு யாராலும் துயர் தர முடியாது என்ற தற்காப்பு உணர்ச்சி மிகுந்தவராய் இருப்பார். எனினும் தன் மீதே ஒருவித சினம் கொண்டவராய் இருப்பார். பொன்மானை பிடித்து தர கூறுகின்றார். பொய்மான் என்று இலக்குவன் கூறியதை அலட்சியப்படுத்தி கோமகன் ராமனை ஏவுகின்றார். ராமனும் ஏகினார். சில நொடிகளில் புண்பட்ட பொன்மானின் பொய்யான அபய குரல் கேட்கிறது. மறுகணத்தில் இளவலை சென்று உதவ ஏவுகின்றார். பிராட்டியை தனித்துவிட விரும்பாத லக்குவனனை ஏளனப்படுத்துவது போல் கூறி ஏக பணிக்கின்றார். அந்த அவசர புத்தியால் தான் இந்த அவலம் நேர்ந்தது என்று மனம் நொந்தாலும், பெண்ணான தன் மீது ராமனுக்கு இருக்கும் அபரிதமான அன்பாலும் ஆசையாலும் தன்னை தவறாக எண்ண மாட்டார் என்று நம்புகிறார். அதற்கு அடித்தளமாக இன்னொரு சம்பவத்தை எண்ணுகின்றார். கூந்தல் இனங்குயிலும் கோமகன் ராமனும் கானகத்தில் கொஞ்சி மகிழ்ந்திருந்த போது கொஞ்சம் அசதியாக இருந்த நேரத்தில் சீதா பிராட்டியை ஒரு காகம் கொத்தி காயப்படுத்துகிறது. குருதி வழிந்ததால் பிராட்டி துயருற்றதை தாங்காத காமத்தன் காகத்தை தண்டிப்பதற்கு தனது அருகில் இருந்த புல் ஒன்றை பறித்து அப்புல்லை அம்பை போல் பிரயோகப்படுத்துகின்றார். அம்பு துரத்தியதால் அஞ்சி ஓடி இந்திரலோகத்தில் சென்று தஞ்சம் கேட்ட போதும்
தப்பிக்க முடியாமல் ஏவிய ராமனிடமே மீண்டும் வந்து மன்னிப்பு கேட்ட காகத்தின் ஒரு விழியை குத்திய பின் தான் ராமனின் அம்பு சாந்தமடைந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அப்போது இன்பமாய் வருடியதை எண்ணுகின்றார். அதுபோல இந்த முறையும் ராமபிரானின் அம்பு தன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் இருந்தாலும் தானும் தவறு இழைத்ததாக எண்ணுகின்றார். என்றாலும் எத்தனை முறை தவறு இழைத்தாலும் தன் மீது அவருக்கு இருக்கும் அன்பு அழுத்தமானது என்று தனக்குத்தானே கூறிக்கொள்வார். கம்பனின் காட்சிக்கு குரல் கூறும் காட்சிதான் இந்த கவிதை. கழுகரசன் கண்டதை கூறும் காட்சி. பாதி சிறகோடு பாய்ந்தொழியும் கண்ணீரில் பார்த்த செய்தி கூற பறக்காமல் காத்திருந்து காகுத்தன் வந்தபோது காலடியில் வீழ்ந்தான் கழுகரசன் கூர்ந்து நோக்கி. பாதி சிறகோடு பாய்ந்தொழியும் கண்ணீரில் பார்த்த செய்தி கூற பறக்காமல் காத்திருந்து காகுத்தன் வந்தபோது காலடியில் வீழ்ந்தான் கழுகரசன் கூர்ந்து நோக்கி. கானகத்தில் ஒரு நாள் கூந்தல் இளங்குயிலும் கோமகன் ராமனும் கொஞ்சி விளையாடி காமசுகம் கண்டார். கண்டவனத்திலேயே காதல் இசைப்படரும், கண்ட வனத்திலேயே காதல் இசைப்படரும், கேட்ட பறவையினம் கூத்தாடும் நேரத்தில் துட்ட மனத்துடன் தீண்டு வந்த காகம் ஒன்று பட்ட மகிழ்ச்சியை புண்படுத்தி போகுதென்று காகுத்தன் கண்ட சிறு நொடியில் கொய்த புல் ஒன்றெடுத்து கொண்டு வா காகத்தை என்று ஏவ இந்திரன் புத்தியன் அண்டமெங்கும் ஓடினாலும் நேத்திரம் ஒன்றிழந்தான் நொந்து. இந்திரன் புத்தியன் அண்டமெங்கும் ஓடினாலும் நேத்திரன் ஒன்றிழந்தான் நொந்து என்று சொல்லி அந்த கவிதையை முடித்திருக்கிறார். நன்றி, வணக்கம். அவையில் விட்டிருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் அவையை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அவையின் தலைவர் அவர்களையும் நமக்கு இப்படியான சிறந்த ஒரு தமிழ் அரங்கத்தை உருவாக்கி கொடுத்திருக்கும் மேதகு டாக்டர் தாமோதரனார் அவர்களையும் வணங்கி இந்த கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். கை நிறைய தேனை கொடுத்துட்டு 18 சொட்டு தான் நீங்க சாப்பிடணும்னாக்கா கொடுத்திருக்க கவிதை காதல். இதுல எப்படி நாங்க 11 சொட்டு மட்டும் சாப்பிட முடியுங்க? 18 திருக்குறள் 1028 எனைத்தி நினைப்பிடும் காயர் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு அப்படின்னு வள்ளுவர் காதலை எடுத்து சொல்லியிருக்க ஒரு அற்புதமான திருக்குறள். இது நான் சொல்ல போறது குற்றால குறவஞ்சில திரிக்கூடராயப்பர் ராசப்ப கவிராயர் சொல்லியிருப்பாரு, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு ஆண் கவிகள் கெஞ்சும். நினைச்சு பாருங்க, அந்த ஆண் குரங்கு போயிட்டு எங்கேயோ இருந்துதான் அந்த பழத்தை எடுத்துட்டு வருது. எடுத்தோம் தான் வதையப்பட்டிருக்க காதல் தன்னுடைய இணையர் இல்ல காதலி யாருக்கோ எடுத்து போய் கொடுத்துட்டு, அங்க போட்டியில தான் அது எடுத்துட்டே வந்திருக்கோம். எடுத்து வந்து கொடுத்துட்டு கூட அந்த பெண் சாப்பிடும் போது எனக்கும் கொஞ்சம் கூடன்னு கெஞ்சுமா. அப்ப அந்த காதலை எந்த அளவிற்கு ஒரு விலங்கோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்படியான அற்புதமான வாய்ப்பை, காதலை பற்றி கவிதை எழுதுவதற்காக இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த நம்முடைய மூவா அரங்கத்திற்கும் டாக்டர் தாமோதரனார் அவர்களுக்கும் எனது சிறந்தான நன்றிகளும் வணக்கங்களும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு ஆண் கவிகள் கெஞ்சும். காதல் ஓ தேவனே இது என்ன சோதனை, தேனடையை பச்சம் பசு பனையோலை கிண்ணத்தில் வைத்து என் கன்னத்தை கிள்ளி அள்ளி பருக சொன்னால் நான் துள்ளி அல்லவா அதை தொடித்தெடுப்பேன். தேனடையை பச்சம்பசு பனையோலை கிண்ணத்தில் வைத்து என் கன்னத்தை கிள்ளி அள்ளி பருக சொன்னால் நான் துள்ளி அல்லவா அதை வழித்தெடுப்பேன். அப்படி வழித்தெடுத்தால் வசீகரன் வரம்பு மீறுகிறான் என வம்பு பேசாதா இச்சமூகம், நான் என்ன செய்வேன்? காதல் இது காமத்தின் காந்த அறை, இங்கு ஈர்ப்பு விசை தலையிலையில் பரிமாறப்படும். காதல் இது காமத்தின் காந்த அறை, இங்கு ஈர்ப்பு விசை தலையிலையில் பரிமாறப்படும். காதல் இது அறைக்கு வெளியே அறை வாங்கினாலும், இது அறைக்கு வெளியே அறை வாங்கினாலும் அறைக்கு உள்ளே முறைப்படி மௌன உரை நடத்தும். அறைக்கு உள்ளே முறைப்படி மௌன உரை நடத்தும். காதல் இது அக்ஷய பாத்திரத்தின் ஆதி கடவுள்,
காதல் இது அக்ஷய பாத்திரத்தின் ஆதி கடவுள். காதல் இது ஆழ்கடலின் வறண்ட பாலைவனம், அண்டார்டிகாவின் அதிவெப்பம், சூரியனின் குளிர் குமிழ். காதல் அந்த ஆண்டவனையே அடக்கி வைக்கும் அங்குசம். காதல் இது அந்த ஆண்டவனையே அடக்கி வைக்கும் அங்குசம். நீ காமத்திடம் கற்றுக்கொள், விட்டு கொடுத்தல் எவ்வளவு விலை மதிப்பில்லாதது என புரியும். நீ காமத்திடம் கற்றுக்கொள், விட்டு கொடுத்தல் எவ்வளவு விலை மதிப்பில்லாதது என புரியும். நீ காமத்திடம் கேட்டுப்பார், உன் கௌரவம் ஒரு கைநாட்டு என உன்னை கிண்டல் அடிக்கும். நீ காமத்திடம் கேட்டுப்பார், உன் கௌரவம் ஒரு கைநாட்டு என உனக்கு கிண்டல் அடிக்கும். நீ காமத்திடம் மோதிப்பார், உன் மீதி வாழ்க்கை வழி தொலைந்து நிலை குலையும். நீ காமத்திடம் மோதிப்பார், உன் மீதி வாழ்க்கை வழி தொலைந்து நிலை குலையும். ஏன், நீ அந்த வள்ளுவனிடமே கேட்டுப்பார், வாசுகிதான் என் எழுத்தாணி என்பார். நீ அந்த வள்ளுவனிடமே கேட்டுப்பார், வாசுகிதான் என் எழுத்தாணி என்பார். காதலே, என்னை கைவிடாதே, நான் என்றும் உன் கை குழந்தை. நான் கற்றது கையளவு, கல்லாததோ காதல் அளவு. நான் கற்றது கையளவு, கல்லாததோ காதல் அளவு. என் அவளை நினைத்து நான் கண்ணசைத்தால் நொடியில் என் முன்னல்லவா வந்து நிற்பாள். என் அவளை நினைத்து நான் கண்ணசைத்தால் நொடியில் என் முன்னல்லவா வந்து நிற்பாள். சில ஊடலில் நான் அவளை கடிந்த போதும் அவள் மனம் ஒருபோதும் ஒடிந்து போனதில்லை. சில ஊடலில் நான் அவளை கடிந்த போதும் அவள் மனம் ஒருபோதும் ஒடிந்து போனதில்லை. என் அவளை, என் மன்னவளை என் முடிவிலும் துறக்க நான் எண்ணவில்லை. என்னவளை, என் மன்னவளை என் முடிவிலும் நான் துறக்க எண்ணவில்லை. முடிக்க முடியாத என் காதல் பயணத்தை இங்கே சற்று நிறுத்தி ஓய்வு பெறும் உங்கள் வசீகரன். முடிக்க முடியாத என் காதல் பயணத்தை இங்கே சற்று நிறுத்தி ஓய்வு பெறும் உங்கள் வசீகரன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு கொடுத்தவர் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க கூடாது. அந்த வயசெல்லாம் போயிடுச்சுன்னா சொல்லக்கூடாது. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். காதலுக்கு வயசே கிடையாது. 50லயும் வரும், 60லயும் வரும். ஆனா அது எதை நோக்கி வருதுன்றதுதான் முக்கியம். காதலுக்கு வயசே கிடையாது. அதனால நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லாதனால அப்படியே இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா யாரும் விடுறது இல்லை, அதான் வேலை. வாழ்க்கை ரொம்ப அழகான கவிதை. 18 வரிகளுக்காக ஏன் வருத்தப்பட்டார்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு எழுதியிருக்காரு. அதுக்குண்டான உருவகங்களை ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டியிருக்காரு. நிஜமாலுமே ஒரு நல்ல உழைப்பு அந்த கவிதைக்கு. அந்த கவிதையோட தலைப்பு நீங்க பாருங்க, இணைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ நம் காதலர் செய்யும் சிறப்புன்னு எழுதுறார். என் காதலன் அந்த காதலை நீங்க ஏன் ரொம்ப கஷ்டம் பாருங்க. என் காதலன் வெளியில இருக்கான், அவனை என்னால மீட் பண்ண முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது. இப்ப மாதிரி வாட்ஸ்அப் கால்ல வந்து பார்க்க முடியாது. எங்க இருக்கான்னு தெரியாது, போன் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் ஊர்ல இருக்கானா இல்லையான்னு தெரியாது. அந்த நேரத்துல நான் அந்த ஆளை நினைச்சுட்டே இருக்கேன். எண்ணி பாக்குறேன். இப்ப நினைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்றாங்க. ஊட்டம்மாவும் வீட்டு 2 பேருமே கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல. நம்ம அவன் வீட்டுக்காரரை ஆட உடியா என் வேலையில அதெல்லாம் எங்க நினைச்சுக்கிட்டு நான் சலிப்பு. ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த கவனங்கள் வேற இடம் சிதறுது. அந்த காலத்துல வாழ்க்கை அப்படி இல்லை. குறிப்பிட்ட ஒன்றிலே அவர்கள் நாட்டம் கொண்டு இருந்தார்கள் இல்லையா? வாழ்க்கையை ரசிச்சாங்க, ஒவ்வொரு அசைவையும் ரசிச்சாங்க. கணவனோட ஒரு அசைவ மனைவி ரசிச்சா, மனைவியோட ஒரு அசைவ கணவன் நினைச்சா ஒருத்தர் பாராட்டிட்டு வாழ்ந்தாங்க. இப்போ ரசினா கூட யோசிக்கிறாங்க. உன்னை ரஷ்யனுக்கு இன்னும் போயா, டைம் இல்ல, வேலையை பார், பொழைப்பார், சம்பாதிச்சுடுவா. இன்னும் 4 பிளாட் வாங்கணும், உன் ஃப்ரெண்டு 3 வாங்கிடுறான், நீ ஏதோ இன்னும் 1 கூட வாங்குவ, நீ போ 4 பிளாட்டை வாங்கினுவா, 10 வீடை வாங்கு, இப்படின்னு நினைக்கிற காலங்களா மாறிடுச்சு. அதுதான் இந்த தலைப்பு கொடுத்தேன். இணைத்து நினைப்பினும் காயார். எவ்வளவு வேணா என் தலைவரை நினைப்பேன், அவன் கோச்சிக்கவே மாட்டான். அவன் மனசுல இதை சொல்லிட்டு அவன் சொல்லுவான், இதே மாதிரி அவன் நினைப்பானா என்னன்னு கேட்பான். யாமும் உடையங்கோல் அவர் நெஞ்சத்து, என் நெஞ்சத்து உடரே அவர். என் நெஞ்சத்துல ஓடி வராரு, அந்த மாதிரி அவர் நெஞ்சத்துல நான் இருப்பேனான்னு தலைவி கேட்கறதா காதல். அந்த காமத்தை பால ரசிச்சு உணர்ந்து படிச்சானா காதல்னா என்னன்னு தெரியும். நிறைய பேருக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா அதை நம்ம தொழில்நுட்ப மாமணி இன்னைக்கு வாசிச்சிருக்காரு. நிறைய உருவங்களை பயன்படுத்திருக்காரு.
அருமையான அவர் உணர்ந்து அதை எழுதியிருக்கார். அதுக்காக நான் பாராட்டுறேன். ஒருத்தர் வந்து ஒரு நல்லா செய்யும் போது அதை நம்ம பாராட்டணும், நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம இல்லாத போது குறை சொல்றோம், இருக்கும்போது சொல்றதே கிடையாது. காப்பி போய் குடிப்போம் கடையில, இன்னும் சர்க்கரையே இல்லைன்றது, இன்னும் பாயசம் மாதிரி போட்டுன்றது. அன்னைக்கு நல்லா குடிப்பான், ருச்சிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுது. அன்னைக்கும் கூப்பிட்டப்பா நீ ரொம்ப சூப்பரா. நான் தினம் பாலாஜி பவன் போனேன்னா காப்பியை சாப்பிட்டேன்னா ஃபர்ஸ்ட் அவனை கூப்பிடுவேன், மாஸ்டருக்கு நன்றியை சொல்லு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காஃபி, கொண்டு வர பேர் இருக்கு, ரொம்ப எக்ஸலன்ட் காஃபி. இது ஒரு நாள் ஃபுல்லா இந்த சுவை எனக்கு இருக்கும். See, a simple way of appreciation and approbation that makes the difference in life. இன்னைக்கு நமக்கு நேரமே இல்லைன்றோம், காதலுக்கு நேரம் இல்லைன்றோம், காதலுக்கு வார்த்தையை சொல்ல நேரம் இல்லைன்றோம், மனைவியை பாராட்ட நேரம் இல்லைன்றோம், கணவனை பாராட்ட அது வரும் போவோம். உருப்படி மாதிரியே சொல்லுது வீட்டுக்காரன், அது வரும், அது எப்ப போகும்னு தெரியாதான். இன்னும் அதுன்னா ஆடா மாடா அது. அப்படிதான் நீங்க வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம். ரசிக்கணும் ரசிக்கணும், ரசனை தான் இது. ஆனா ரொம்ப ரசிச்சாரு எங்க தொழில்நுட்ப மாமன். ரசியோ 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 அதுல இவருக்கு போறாம வந்துச்சு. இல்ல இந்த வயசு இல்ல, அது வயசுக்கு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் சொல்லலாமா அந்த வார்த்தைய? நான் பக்கத்துல இருக்கிற தலைவரை, நமக்கு வயசு 100 வயசுல கூட, குடுகுடு வயசுல கூட அந்த காதலுக்கு என்னைக்கும் வாய்ஸ் உண்டு. ஆனா காதலிக்கணும், அது எனக்கு தெரியும், உங்களுக்கு வரும். அவரு கூட அவரு ஓடும் போது நடக்கும் போதே எனக்கு தெரியும். அந்த முகத்துல பாரு என்ன தெய்வீக சிறுவு. காதல்னு சொன்ன உடனே அவருக்கு சேனேசன்னு பட்டம் கொடுத்தாங்களா, கொஞ்சம் மாத்தி கொடுத்துருவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நடமாடும் திருக்குறள் ஐயா அவர்கள் உள்ளிட்ட தலைமை உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய தலை சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் மூவா மணிமொழிகள், நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஆடம்பரம்னு ஒன்று இருக்கு. அந்த ஆடம்பரம் என்பது எவ்வளவுதான் நமக்கு வந்து சேர்ந்தாலும் அது வந்து திருப்தி ஆகாது. இன்னும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்குது. அந்த ஆடம்பரம் வந்து மிக மோசமானது என்று டாக்டர் மோ சொல்றாங்க. எவ்வளவு உயர பறந்தாலும் வானம் எட்டாததாய் நிற்பது போல் ஆடம்பரங்களில் இன்பமும் எட்டாததாய் இருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் வந்து பணக்காரனா கூட அந்த ஆடம்பரத்தை வந்து படிப்படியாக ஏற்றிட்ட கூட அந்த எவ்வளவுதான் போனால் கூட அந்த அந்த ஆடம்பரத்தில் வந்து திருப்தி அடையாது. அதனால வந்து அந்த ஆடம்பரம் கூடாதுன்னு சொல்றாரு. செல்வம் என்பது சிந்தனை நிறைவே என்னும் குமரகுருபரின் வாழ்க்கை இவ்வகையில் நினைவு கூர்ந்து கூறத்தக்கது. செல்வம் என்பது சிந்தனையின் நிறைவுதான். செல்வம் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, அது இன்னும் வேணும் அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனால் அது சிந்தனையின் நிறைவாக இருந்தா செல்வம் அளவோடு இருக்கும். குறுகி நிற்பது மனதின் இயற்கை. மனம் வந்து எப்போதுமே ஒரு குறுகிதான் நிற்கும், ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும். ஏதாவது ஒன்று அவங்க வந்து நம்பிக்கை கொண்டா அந்த வட்டத்துக்குள்ளே சொல்லணும், அதை விட்டு வெளியே வராது. ஆனால் பரந்த நோக்கம் கொண்டு மனிதனுடைய வாழ்வை உயர்த்துவது இயற்கையாகும். நம்ம நோக்கம் வந்து பரந்த நோக்கமாக இருக்கணும். அது இல்லாமல் குறுகி இருந்தால் மனம் குறுகி போயிடும். வாழ்க்கை பாடங்கள் 2. ஒன்று, விட்டு கொடுக்கும் பெருந்தன்மை. வாழ்க்கையில நட்புக்கும் சரி, நம்முடைய இல்லற வாழ்க்கைக்கும் சரி, இந்த விட்டு கொடுக்கும் தன்மை மிக மிக இன்றியமையானது. ஒன்று வந்து விட்டு கொடுக்குறது. இன்னொன்று வந்து ஒரு குற்றம் மற்றவருக்கு தெரியாத அளவு கண்மூடி வாழ்வு. அவங்க என்னதான் வந்து குற்றம் செய்யறதை விட அப்படியே போயிட்டு தான் இல்லற வாழ்க்கை சரி, நட்பும் சரி நிற்கும். இல்லாட்டி நட்பும் இல்லறமும் வந்து தன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும். இந்த இரண்டும் பொருந்தி அமைந்த இல்வாழ்க்கையை மிக சிறப்பான வாழ்க்கையாகும். இல்வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவிக்கும் கணவனுக்கும் விட்டு கொடுக்கணும். இல்வாழ்க்கை மட்டும் இல்லை, நட்பு கூட தான். அது மாதிரி இருந்ததான் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வந்து சிறக்குன்னு சொல்றாங்க. சுருங்க சொன்னால், பொருட்களை இல்லாத பொது உடைமை சமுதாயத்தில் தான் சாதி ஒழிய முடியும்.
சாதி பற்றி ஐயா நம்முடைய மூவாயிரம் சொல்லியிருக்காங்க. இந்த சாதி வந்து இப்போ நாட்டு மக்களையும் இந்திய மக்களையும் பிளவுபட்டு சிந்திக்க விடாமல் செய்திருக்குது. இந்த சாதி என்பது ஏன் உண்டாச்சுன்னா அது வந்து பெரிய கதை, அது வேண்டாம். அது பல்வேறு கதைகள் இருக்குது, வர்ணாசிரம தர்மம் அதெல்லாம் இருக்குது. இந்த சாதியை வந்து ஒழிக்காமல் இந்த சமுதாய வாழ்க்கை சீராகாது. இந்த சாதி எப்படி உண்டாச்சு, இந்த சாதி எப்படி தகுதுன்னு சொன்னால் டாக்டர் மோகன் சொல்கிறாங்க, சாதி என்ற சொல்லி அரசு பதிவிலிருந்து எடுத்து விடணுமா. அப்புறம் என்ன சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கணுமே, இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லுவாங்க. அந்த இடஒதுக்கீடு என்பது மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்தருக்க தவிர சாதி பற்றி இல்லை. இப்போ கூட உயர்ந்த சாதி மக்களுக்கு 10% ஒதுக்குறாங்க. அது என்ன பயன் இருக்குது? நீங்கள் சாதியெல்லாம் உயர்ந்து போயிட்டீங்க, 10% உயர்த்தி வந்து சட்டம் போடுறீங்க. அதனால அது தவறு. சாதி கூடவே கூடாது. சரி, சாதி எப்போ தான் போகும்? இந்த சாதி வந்து இந்த அமைப்பு இருக்கிற வரைக்கும் சாதி அப்படி தான் இருக்கும். டாக்டர் மோகன் சொல்றார், இந்த அமைப்பு வந்து இந்த அமைப்பில் சாதியை வந்து ஒழிக்க முடியாது. ஏன்னா என்னதான் வழி சொல்ல வைப்பாங்க, சமத்துவ வாழ்க்கை. அதாவது பொருட்கவலை இல்லாத பொது உடைமை சமுதாயத்தில் தான் இந்த சாதி ஒழியும். அது அமைப்புக்குரிய எந்த வழிவகையும் இல்லை. இங்கே வந்து மக்கள் ஆட்சி நடக்கல, கட்சி ஆட்சி நடக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த வகையில் போயிட்டு இருக்குது. கட்சி ஆட்சி தான் நடக்குது, மக்கள் ஆட்சி நடக்கல. இப்போ வந்து மக்களால் அன்புடன் இருக்க வேண்டும், அன்புடைமையாக இருக்கு. இப்போ அடிப்படையில் வந்து உடம்புல வந்து உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உணவு, உடை, உறையுள் இந்த 3 இல்லாத போது ஒருத்தருடைய மனதில் எப்படி அன்பு வரும்? அந்த அன்பை வரவேற்பதற்காக என்ன வழி இருக்கு? இங்க வந்து பொருளியல் ஏற்றத்தாழ்வு இருக்கு, சமுதாய ஏற்றத்தாழ்வு இருக்கு. பொருள் ஏற்றத்தாழ்வு வந்து தகர்க்கணும், சமுதாய ஏற்றத்தாழ்வு வந்து நம்மளே உருவாக்கணும். அதாவது ஒவ்வொரு துறையிலையும் அந்த சாதி புகுத்திட்டு ஒவ்வொரு துறையிலையும் சமுதாயத்தை வந்து தாழ்த்திட்டம் உயர்த்திட்டு இருக்காங்க. அது கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடவுள் தன்மையை பற்றி சொல்லணும்னு சொன்னா, கடவுள் என்பது ஒரு உருவமோ அல்லது ஒரு கோயிலோ கட்டிடமோ பில்டிங்கோ கிடையாது. இயற்கையில் கடவுள் தன்மையை கண்டு போற்றுவது உயர்ந்த நெறி. இயற்கையில் தான் வந்து கடவுள் தன்மை இருக்கு. இயற்கை விட்டுட்டு செயற்கையாக மனிதனால் படைக்கப்பட்ட அந்த உருவங்கள், மனிதனால் படைக்கப்பட்ட அந்த கட்டடங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு மூவாவுடைய நம்பிக்கை. அந்த இயற்கையிலே வந்து மிக மிக சிறந்தது மலையாகும், வான்மலை. அந்த வான்மலை பழியாட்டி இங்கே வந்து உலகத்தில் எதுவுமே வந்து இல்லை. அதனால வந்து திருக்குறளோட முதல் அதிகாரம் வந்து இயற்கை வாழ்த்து, கடவுள் வாழ்த்து சொல்றாங்க. அடுத்து வந்து வான் சிறப்பு. இதே தான் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து ஞாயிறு போற்றுவதும், அடுத்து திங்கள் போற்றுவதும், அடுத்து வந்து மாமலை போற்றுவது சொல்றாங்க. இந்த மாமலை என்பது மக்களுடைய உயிர் தேவையினுடைய ஒரு உயிர் தேவையுடைய ஒரு அடிப்படையானது. நம்ம உடம்புல வந்து 70% வந்து தண்ணி இருக்கு. எப்படி உலகத்துல வந்து இயற்கையோடு ஒட்டி இருக்கு பாருங்க. உலகத்துல வந்து கடல் தண்ணி மற்ற தண்ணி வந்து 170% தண்ணி இருக்கு. நம்ம உடம்புல எப்படி இருக்கு? இங்க இருக்கிற அந்த கெமிக்கல் ரசாயன பொருட்கள் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கு. சிலிக்கேட் இருக்கு, கால்சியம், பொட்டாசியம், ஹைட்ரஜன், அயோடின் நிறைய இருக்கிறதா இருக்கிறதுனால நம்ம இயற்கையினுடைய படைப்பை தவிர இது வந்து ஒரு செயற்கையான படைப்பு இல்லை. இயற்கையில் கடவுள் தன்மை கண்டு போற்றுவது உயர்ந்த நெறி. இயற்கையில் அமைந்துள்ள பலவற்றிலும் மழை மிக சிறந்தது. உலக வாழ்க்கை இடையறாமல் நடக்க வேண்டிய வகையில் இயற்கையாக இறங்கி வரும் பெரிய சக்தி அது. அதை பற்றி நம்ம வந்து நினைந்து இயற்கைத்தன்மையும் இயற்கையும் பார்த்து நம்ம அதை வந்து நினைந்து நம்ம வந்து அதை உருகணும். அதை விட்டு ஒன்றாவது கண்டு உருகக்கூடாது. அது மாதிரி எந்த ஒரு விதிகளுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஒரு விளையாட்டு விதின்னா கூட இந்த விளையாட்டு விதிக்கு கட்டுப்படணும். விளையாட்டா கூட அந்த கூட விதி இருக்கு. இப்போ மக்கள் வந்து விதியை மீறி வந்து மதிக்கட்டு போயிட்டு இருக்காங்க. அது நம்முடைய இயற்கையான அந்த அமைப்பு, சமுதாய அமைப்பு அப்படி இருக்குது. அது செயற்கையான அமைப்பு. அந்த சமுதாய அமைப்பு வந்து தகர் தெரியணும். திருக்குறள் அர்த்தப்பொருள் கூறும் உண்மைகளையும் பெரியோர் சொல்ற வாழ்க்கையில் விளங்கும் உண்மைகளையும் நம்பிய நம்பிக்கைத்தான். வறுமையால் வாடி வழங்கும் வாழ்க்கையை கண்டால் உள்ளம் உருகின்றது, கண்ணீர் பெறுகின்றது, உடல் குலைகின்றது. ஏன் ஒருத்தர் வந்து வறுமையா இருக்கான்? ஏன் வந்து இது ஒரு சிறப்பா இருக்காங்க? அது
நமக்கு கொடுத்த தலைவிதியா, நமக்கு கொடுத்த அந்த படைப்பா? அது இல்லை. இந்த பணம் என்பது, பொருள் என்பது மனிதன் படைத்தது. இதை ஒரு சிலர் தன்னுடைய அறிவுத்திறமையாலையும் அதாவது ஒருத்தருடைய ஏமாளித்தனத்தாலும் அந்த பணம் ஒவ்வொருத்தரும் சேருது. அது கூடாது. அதனால அவங்களுக்கு நமக்கு பணம் கிடைச்சோன்னா அவருக்கு இறைவன் கொடுத்துதான், சாமி கொடுத்துதான் சொல்றதுதான் தவறு. இரவுள்ள உள்ளம் உருகும், கரவுள்ள உள்ளமும் உள்ளதும் என்று கெடும். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை தேவையில்லாம இருக்கும் மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும், எப்படி இருக்கணும் என்ற அடிப்படை தன்மை இருக்கணும். இந்த மனிதத்தன்மை இல்லாட்டா அந்த வாழ்க்கை இல்லை. நமக்கு துன்பத்தை படைத்த கடவுள் இன்பத்தையும் படுத்திருக்கார். துன்பத்தையும் ஆனால் அந்த மனிதர்களுக்கு அதிகாரம் வந்தால் கலப்பில்லாத துன்பத்தை நமக்கு வைத்து விடுறார்கள். அதாவது நம்ம இருக்கிற வரைக்கும், அதிகாரத்துக்கு வர வரைக்கும் ஒரு பேச்சு, அதிகாரம் வந்த பிறகு ஒரு இன்னொரு பேச்சு. அப்படி இந்த அமைப்பு இருக்குது. அதாவது தகுத்திருந்து உண்மையான மக்களாட்சி அமைய வேண்டும் என்று சொல்றாரு. உலகம் எப்படி போனா நமக்கு என்ன, நம்மால் ஆன வரைக்கும் நல்ல வேலையில் வாழ்ந்து நாளை கழிக்கலாம் என்று எண்ணிய கோழைகள் தான் அது. அந்த கோழைகள் வாழ்க்கை என்ன, இவன் இப்படி போனா நமக்கு என்னப்பா, என்ன சாப்பிட்டோம் போனோம். அதில் சொன்னாங்க இல்லையா, காமராஜர் எப்படி சொன்னாங்க, சத்தவனுக்கு சமம் சொல்றாங்க. அது மாதிரி அந்த ஒரு உள்ளம் இல்லாம சமுதாயத்துக்காக, சமுதாய சமப்பாடு, சமுதாய வாழ்க்கைக்கு ஈக்குவலைசேஷனுக்கு இந்த அமைப்பை பயன்படணும். இதைத்தான் டாக்டர் மூவா நல்வாழ்வு வாழ்க்கையிலையும் கிபி 2000 நூல்லையும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவிக மூவா நட்பணி மன்றம் 106வது மாத கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. சரி, இன்றைய தலைப்பு நல்ல ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. திருக்குறளை வாழ்வியலாக்கிய அருட்பிரகாச வள்ளலார். இப்போ இது நம்ம திருக்குறளை பத்தி நமக்கு நிறைய படிச்சிருக்கோம். இலக்கியத்தில் தொல்காப்பியமும் இலக்கணத்தில் தொல்காப்பியமும் இலக்கியத்தில் திருக்குறளுக்கும் மக்களுக்கு வாழ்வியல் சட்ட நூல். ஐயா சட்ட நூல் கூட எழுதியிருக்காரு, திருக்குறள் சட்ட நூல்னு. சரி, வேத மரபை மனதில் கொண்டு நமக்கு அழிக்க முடியாத பெருமை என்னவென்றால், உலக பொதுமறை தமிழ்மறை ஆகிய மாபெரும் சிந்தனையாளன் இங்கு நம் தமிழ்நாட்டில் பிறந்தது நமக்கு பெரிய பெருமை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில வள்ளலாரை அதை ஒப்பீடு வச்சு பண்ணப்பா. திருப்பி வள்ளலார் என்னன்னா, முதல்ல எடுத்த உடனே அவர் மாத்திருந்து ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பேரும் காந்தியடிகளை மாத்திருந்து ஒரு சொல்லுதான். அது மாதிரி வள்ளலாருடையது வாடிய பயிர்ன்றது எல்லாருக்கும் அது தெரியாத பாதுவே இல்லை. புலவர்களே, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இறத்து வீடுதோடு இறந்தும் பசியராத வெற்றலை கண்டுள்ளம் துடித்தேன், நீடிய பிணியால் என் நேருறர் கண்டுள்ளம் பதைத்தேன். அப்புறம் நோயிற்றும் போடுறாரு. கடைசியில் என்ன பண்றாரு, ஈடின் மாணிகளாய் ஞானிகளாய் இழைத்தவர்களை கண்டு இழைத்தேன். இதுதான் அவருடைய ஒரு அருமையான வாழ்க்கையுடைய மாற்றத்துக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு அந்த திருப்பி வந்திருக்கு. நான் அதில் இன்னும் ஒரு 2-3 சொல்லிட்டேன். ஐயா ஒரு டைம் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்காரு. சரி, எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவரால் உவக்கின்றார் யாவர் அவர் உணர்ந்தான் சித்துருவா எம்பெருமா நடந்தெறியும் இடம் என நான் உணர்ந்தேன். அறிவினார் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இது ஒரு அருமையான ஒரு பாட்டு. வள்ளலாருடைய இவ்வளவும் 6 தொகுதி எழுதியிருக்காரு. எல்லாத்துக்கும் கடைசியில அவருடைய என்னன்னா ஜீவகாரண்ய ஒழுக்கம் தான், பசி தீர்த்தல் தான் முதல்ல அவருடைய கடமை. அதுதான் அவர் அந்த இதையை கொண்டிருக்காரு. அந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்னன்னாக்கா அதை பத்தி 1 மணி நேரம் பேசலாம். திருப்பி ஜீவகாரண்ய ஒழுக்கத்துனாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது கொடுத்திருக்காரு. வள்ளலாரின் கொள்கைகளுக்கு தலையாய ஜீவகாரண்யம், பசு கொடுமையை சகல துன்பங்களுக்கும் காரணம் என்பது வள்ளலாரின் புதிய கண்டுபிடிப்பு. பசு நெருப்பானது ஏழைகளை தேக்கத்தில் எரிகின்ற போது அதை ஆகாரத்தால் அழிப்பதுதான் ஜீவகாரண்யம். அவரு வள்ளலார் அனுபவப்பட்டவர். அவரு அது நிறைய போய் திருப்பி வள்ளலார் எத்தனை அம்பாலே வள்ளலாருக்கு அங்க இதுல சாதம் கொடுத்ததோட நம்ம படிக்கிறோம். சரி, அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, மற்ற அருளாளர்கள் எல்லாம் போயிட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பஞ்ச நூற்றாண்டு, 20 பஞ்சத்துக்கு மேல அப்பன்னு சொல்றான். ஒரு பக்கம் ஆங்கிலேயர் அடிமை, ஒரு பக்கம் பஞ்சம். அப்பதான் வள்ளலாருக்கு இந்த வாடிய பயிரை பண்ற சொன்னேன் இல்லையா, அப்போ ஒரு சத்திய தர்மசாலை நெறிவு. எப்போ 23/5/1867 சத்திய ஞான அருமையான ஒரு சாலை. நான் முதலே போய் சாப்பிட்டுருக்கேன். இப்பவும் போன வருஷம் போய் சாப்பிட்டு வந்தேன். ரொம்ப அருமையா இப்போ
வளர்ச்சியா இருக்கிறாரு. அன்னைக்கு அடுப்பு மூட்டின அடுப்பு இன்னைக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. இதுதான் இந்த பசு இது நெருப்பு. அதுக்கடுத்து ஐயா 2 சொல்றாரு. வள்ளலாருக்கும் இவருக்கும் உள்ள பொறுத்து புலால் மறுத்தல், கல் உண்ணாமை, இது 2 மேஜர். வள்ளலார் தான் முதல்ல திருக்குறள் வகுப்பு நடத்தினவருக்கு வள்ளலார் தான். அதுக்கு முன்னாடி முட்டா மிராசு பெரிய புலவர்கிட்ட இந்த திருக்குறளை பொதுமக்கள் கிட்ட கொண்டு வந்தவர் வள்ளலார். அவர் தான் பொது வச்சு நடத்திருக்காரு. அவர் பொதுவை வச்சிருக்காரு, முதியோர்களுக்கு வச்சு நடத்திருக்காரு. அப்படிதான் வரும்போது கடைசியில் இந்த பொது பசியாடுறது தான் நிறைய கொடுத்திருக்காரு. பசியாடுறதுக்கு 2-3 குறளுக்கு 93வது அதிகாரம் 94வது அதிகாரம் எல்லாம் ஃபுல்லா கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் குறள் நம்ம விளக்கம் கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்தது கடைசியா சொல்லுவார் அவரு, மரணமில்லா ஒரு பிறப்புடைய நோக்கம் என்னன்னா கடைசியில மரணமில்லா பெருவாழ்வுதான் வாங்குவார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னீதியே ஞான நடத்தரசு என்னொருமை நாயகனே என்று வளைந்து வளைந்து ஏற்படும் உம்மின் உலகையே பொய்புகுதேன் சத்தியம் சொல்கின்றேன் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துக்கலாம் கண்டு. இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு தான் அவர் எல்லாரும் முழுவதும் பாடுபட்டாரு. என்னென்னமோ கதையெல்லாம் விட்டு பார்த்தாரு, யாரும் அப்ப எதிர்க்கல. அவருக்கு நிறைய எதிர்ப்பு. எப்படி வள்ளலாருக்கு எதிர்ப்பு திருவள்ளுவருக்கு எதிர்ப்பு இருந்ததோ அதே மாதிரி வள்ளலாருக்கும் எதிர்ப்பு இருந்தது அந்த காலத்துல. புண்பட ஐயா அது கொடுத்திருக்க பார்த்து படிச்சதா உங்களுடைய கட்டுரை திருப்பி. புண்படா உடம்பும் ஒரு புரைபடா ஒழுக்கமும் கண்படாது இரவும் பகலும் நுந்தனையை ஏற்றுவதற்கு இசைந்தேன் ஒன்பனே எனினும் உடுப்பனே எனினும் மலைவிடேன் நண்பனே நலம் சேர் பண்பனே என்னை கைவிடே ஏன் வருந்துவார். எப்படி பலத்தை அவ்வளவு அனுபவப்பட்டவரு அழுது பாடுறாரு. ஒவ்வொரு பதவியும் திருப்பி அனுபவமான அவருக்கு போய் பாடலாம். அழுது பாடுறாரு அந்த அருமையான பாட்டு. இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் என்னைக்குமா அதை முடிச்சுட்டேன். சரி, புண்படம் திருவிழத்துக்கான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் ஒன்று. அந்த மாதிரி வாழடியா வந்தது தான் திருவள்ளுவர். அடுத்தபடியாக வந்தது தான் நமக்கு வரப்பிரகாச வள்ளலார். நான் கூடுவாஞ்சேரி மற்ற 2-3 இதுல ஒரு 4-5 இடத்துல நான் வள்ளலாரை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. கூட அங்க போன உடனே புலால் உண்டவர்கள் வரக்கூடாதுன்னு அங்க பெரிய போர்டே போட்டு வச்சிருக்காரு. ஒரு தடவை போன பார்த்து வந்துட்டேன். அப்புறம் புலால விட்டா நான் எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு. எல்லாம் புலாலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்தேன். இந்த அருமையான வாய்ப்பை இப்படியெல்லாம் ஊக்கப்பட்டுறாங்க. நான் பேசுறது நிறைய இன்னும் பேச வாய்ப்பை கொடுத்து ஐயா தாமோதரநாத் அவர்கள் இப்படி ஒரு சிறந்த பணியை சீரிய பணியை இங்கே இந்த செயலாளர் மட்டும் இல்ல செயல் வீரராகவும் தெரிந்து இன்று நம்மை எல்லாம் செயல்படுத்துவதற்கு அவரை நம் மனமாற வாழ்த்து வாழ்க வாழ்க என்று மனமாற வாழ்த்து வழங்குகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி அர்ச்சிதா. அன்பெனும் உயிர் ஒளிர அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. வள்ளலார் அவர்கள் 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ராமையா மற்றும் சின்னம்மை அம்மை அவர்களுக்கு 5வது பிள்ளையாக பிறந்தார். அவர் பிறந்து 8 மாதங்களில் அவரது தந்தை காலமானார். அடுத்த சில நாட்களில் அவரது தாயார் தனது பிள்ளைகளை சென்னைக்கு அழைத்து வந்தார். வள்ளலாரின் அண்ணன் குருவிடம் சீடனாக இருந்தார். ஆனால் அவர் பாடங்களில் கவனிக்காமல் தினமும் முருகர் கோயிலுக்கு சென்று வந்தார். ஒரு முறை குருவிடம் மாட்டிக்கொண்ட போது அப்பொழுது அவரது பாட புத்தகத்தை பரிசோதித்த போது வள்ளலார் எழுதிய முருகன் பாடலை பார்த்து குரு அதிர்ந்தார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மருவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னை கந்த கோட்டத்துள் வாரர் தலமோங்கு கந்த வேளா தன்முக தூயமணி இன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று 9 வயதில் வள்ளலார் எழுதிய பாடல் இது. உடையார் முன் இல்லார் போல் ஏற்கற்று கற்றார் கடையாரே கல்லாதவர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். வள்ளலார் பெரும்பாலும் ஒரு சித்த மருத்துவராக காணப்பட்டார்.
மூலிகைகளை தனது பாடல்கள் மற்றும் பிரச்சாரங்களின் மூலம் அடையாளம் காட்டி மக்களுக்கு நோயை தீர்த்தார். வடலூரில் 1867 மே மாதம் முதல் அன்னதானம் செய்ய ஆரம்பித்தார். அன்று முதல் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களின் பசியை தீர்த்தார். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சல் மிசைவாம் புலம் விருந்தினர் உபசரித்து பின் தானுண்டு மகிழ்கின்ற வாழ்க்கையுடையவன் நிலத்தில் விதை விதைக்காமலே பயிர் விளையும். அவ்வாறே வள்ளலார் உணவு சமைக்க ஏற்றிய நெருப்பை இன்றளவும் அணைக்காமல் உணவு சமைத்து கொண்டு வருகின்றனர். பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று பாடிய வள்ளலார் அனைத்து உயிரினங்களையும் மிகவும் அன்பு செலுத்தினார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. வள்ளலார் அவர்கள் பிரச்சாரங்கள் செய்ய சென்றபோது தனது பக்தரின் வீட்டில் சில நாட்கள் தங்கினார். தினமும் இரவு புத்தகங்கள் எழுதுவார். அப்பொழுது ஒரு நாள் எண்ணெய் சட்டி உடைந்தது. அதனை மாற்றி புதிய சட்டி வைத்தார் பக்தரின் மனைவி. அதில் ஓட்டை இருக்கின்றதா என்று பார்க்க தண்ணீரை ஊற்றினார். அன்றிரவு அந்த தண்ணீரில் விளக்கை ஏற்றி புத்தகம் எழுதினார் வள்ளலார். அரசாங்கம் வள்ளலாருக்கு 2007 17 ஆகஸ்ட் மாதம் அஞ்சலை தலை ஒன்றினை வெளியிட்டு சிறப்பித்தது. தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துல்லா தோன்றின் தோன்றாமை நன்று. வள்ளலாரை பத்தி 7 நிமிஷத்துல எல்லாம் ஒப்பீடு செய்ய முடியுமா சார் திருக்குறளோட? அப்படின்னா முடியும். 2 நிமிஷத்துல முடியும். ஏன் தெரியும்? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு குறளாகவே வாழ்ந்தவர் வள்ளலார். புற நிலைகளை தூக்கி எறிந்தவர் வள்ளலார். ஆரம்பத்துல முருகரோட பக்தர் அவர். முருகன் மேலே என்ன படுக்க வச்சான்னு சொன்னவர். அதே வள்ளலார் கடைசியில் எழுதுறார் பெருஞான வெளியின்றார். தேவனுக்கு உருவமே கிடையாதுன்னு ஒரு நெறிக்கு வர்றார். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நமக்கு ஒரு தேவை. பிஹெச்டி வந்த பிறகு அது தேவை கிடையாது. அப்படி உணர்ந்தவர் தான் வள்ளலார். ஆனா வள்ளலாரை நம்ம சரியா என்னைக்குமே நம்ம நாட்டில் இருக்கும்போது யாரையும் மதிக்க மாட்டோம், மிதிப்போம் போட்டு. ஆனா செத்த பேருக்கு பாராட்டுவோம் பாரு செலவச்சு. நம்மள மாதிரி பாராட்டுற குணம் எவனுக்குமே கிடையாது. செத்த பிறகு எல்லாம் செய்வோம். பாரதியாருக்கு எப்படி செய்யறான்? தீர்க்கதரிசி வந்தான் பாரதின்றா. இருக்கும்போது எவனா கிட்ட போனீங்களா? அவர் இறந்தப்போ 4 பேர் நின்னாங்க. இன்னைக்கு பாரதியோட ஒவ்வொரு கவிதையும் அவனா பாரதி மாதிரியே படிச்சுனுக்கிறான், அவனே எழுதுன மாதிரி படிச்சுனுக்கிறான். ஆனா அன்னைக்கு எழுதின பாரதியை யாரும் எட்டி கூட பார்க்கல. பூமியில அப்படி தூக்கி எறிஞ்ச பாரதியை யாரும் வேணான்னார். அந்த மாதிரி அநீதிகள் எனக்கு தேவையில்லை என்றார். ஜாதிய போர்வையில் நான் தவறுகளை செய்ய மாட்டேன். பெண்ணோட தோல் மேல அப்படி கையை போட்டு அப்படி போனார். தன் மனைவி அதான் அந்த காலத்துல அக்ரகாலத்துல அது மாதிரி போகக்கூடாது. தைரியமா வாழ்ந்து காட்டினவர். அப்போ அவரை நம்ம தூக்கி எறிஞ்சோம். இன்னைக்கு பாராட்டுறோம். வள்ளலாரையும் அப்படிதான் பண்றோம். நம்ம கூட இருக்கிறவங்களை மதிப்போம் சார், கூட இருக்கிறவங்களை பாராட்டுவோம் சார். புலவர் வெங்கடேசனை பாராட்டுங்க சார், அர்ச்சிதாவை பாராட்டுங்க சார், முனைவர் கமலகரனை பாராட்டுங்க சார், கீதா முத்துகிருஷ்ணனை பாராட்டுங்க சார். கூட இருக்கவங்களே நம்ம பாராட்டுறதே கிடையாது. ஏன் தெரியுமா? இவங்கதான் பாராட்டப்பட வேண்டியவங்க. அதுக்காக நான் வள்ளலார் பாராட்டக்கூடாதுன்னு சொல்லல. 2 வரியில சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண வந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு பேசலாம். நான் 7 நிமிஷம் மடக்கிட்டாரு மனுஷன். பல சொல்ல காமுடுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். எப்போ நமக்கு டவுட் வந்துச்சுனாலும் 649 ஞாபகம் வச்சு. சில சொற்களால் சொல்ல முடியாததை பல சொற்களால் போட்டு நாம் கசக்கி பிழிந்து கொண்டு இருக்க கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட். இன்னைக்கு நிலையாமை பட்சம். நம்மளுடைய அம்மா இறந்துட்டாங்க, அன்னபூரணி ஷாராணி தேவராஜ். நான் எல்லாரையும் 11 மணிக்கு கூப்பிட்டேன். 11 கூட எதிர்பார்க்கல, 11:15 வந்திருக்கலாம். கிட்டத்தட்ட அத்தனை பேரும் நின்று அந்த அம்மாவோட இதுல அந்த நிலையாமை அதிகாரத்தை சில பேர் புக்கே கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா தப்பா உச்சரிக்க கூடாது. நான் சொன்னேன், இருந்தாலும் கொண்டாந்தாங்க. அவ்வளவு தெளிவா அந்த பையன் கண்ணே கலங்கிட்டான். என் கையை இப்படி பிடிச்சிட்டான். சார், நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் சார். we are honored with your presence. எங்க அம்மா இழப்ப ஒரு நிமிஷம் நாங்கெல்லாம்
அப்படியே நீங்க அத்தனை பேரும் படிச்சு எங்களை பெருமைப்படுத்திட்டீங்க. எங்க அம்மாவோட இறப்புக்கு ஒரு அழகை சேர்த்துட்டீங்க. கையை பிடிச்சிட்டு அந்த பெரிய அவன் ஹைட்டு 6 அடி உயரம், கையை பிடிச்சிக்கிட்டு அவன் பேசும்போது நம்ம திருவிக்கா உறவுகள் அங்க வந்து செய்த அந்த அந்த 10 பேர் தான் இருந்தாங்க. நான் நினைச்ச ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பேராவது வருவாங்க. நான் நேரமும் போட்டிருக்கேன். அந்த நேரத்துக்கு ஒரு 11ன்னா 11:30 தான் ஆச்சு. அப்ப கூட நம்ம வரத்துக்கு ரொம்ப கம்மி. ஆனா அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் அன்னபூர்ணி வரும்போதெல்லாம் அந்த இதை செஞ்சு ஓடிட்டு வரும். சுட சுட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கடைசியா, எங்க கொஞ்சம் பேசாதீங்க தயவுசெய்து, நான் சொல்றது பேசிட்டே இருக்கும்போது பேசாதீங்க, முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு என்கிட்ட, சார் என்கிட்ட அவர் சொன்னா, சார் நான் நல்லா ஆயிடுவேன், திருப்பி அந்த பணியாரம் செஞ்சு அரங்கத்துல கொண்டு போய் கொடுப்பேன். கேன்சர் அவங்களுக்கு 4 வருஷமா கஷ்டப்பட்டு. அவங்க சொன்னாங்களாம், நான் நல்லா ஆயிடுவேன், பயப்படாதீங்க, திருப்பி பணியாரம் செஞ்சு நம்ம சென்னையில முதல் அந்த அரங்கத்துல போய் நம்ம கொடுப்போம். நம்பிக்கையோட வந்திருக்காங்க. இதெல்லாம் வாழ்க்கையோட கடைசி நிலை. நீ கல்யாணத்துக்கு கூட போகாம இருக்கலாம், அப்புறம் கூட போய் நம்ம பார்த்து கிஃப்ட் கொடுத்துக்கலாம். சார் வர முடியல சார், நான் ஒன்றும் கோச்சிக்கு போய் நீ இல்லைன்னு அந்த கல்யாணம் நிறுத்தில வைப்பறாங்க, இதுதான் கிடையாது. ஆனா இறப்புன்றது இறுதி பயணம். அந்த நேரத்துல யாரெல்லாம் முடியுதோ, நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் நம்ம ஓடி அந்த நேரத்துல போய் பார்த்து எல்லாரும் வந்துருது. கோபிநாத் கூட வந்தார், வந்த மனைவியோட வந்தார். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. முதல் அரங்கத்துக்கு வரும்போதெல்லாம் கொடுப்பான், அப்புறமா போனேன். அதான் மொத்தமா வந்திருந்தீங்கன்னா அந்த திருவிக்கா அரங்கமே அங்க ஒரு தனி கலையா இருந்திருக்கோம், ஒரு பெரிய கும்பல் இருந்திருக்காங்க. நம்ம என்னைக்குமே நம்ம தனியா சாருக்கு வேலை அவர் ஒய்ஃப் பார்த்துக்கணும், அதனால அவங்க இருந்துட்டு தான் வருவார். அது அவர் டைம் சொல்ல முடியாது. அது மாதிரி குடும்ப கடமைகள் இருக்கும் நமக்கு. நான் இல்லை, எனக்கு குடும்பம் கிடையாது, அதனால கடமை கிடையாது சொல்றேன். குடும்பம் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் நான். குடும்ப கடமை ஏன்னா தனி தச்சு விட்ட ஒரு தாசன், அதனால என்னை யாரும் கேட்க போறது இல்லை. நான் எப்போ வேணா வருவேன். அது மாதிரி நான் எல்லாரையும் எதிர்பார்க்கவும் மாட்டேன். மை கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா நான் சொல்லிடுவேன் இந்த டைமுக்கு வந்துருங்கன்னு. அது வந்தா எல்லாருக்கும் அது செஞ்சிருக்கலாம். ஏன்னா வள்ளலார் நினைக்கும் போது அதையும் நான் நினைக்க வேண்டியது. அந்த அம்மா வள்ளலார் செய்த அந்த பணியை செஞ்சாங்க. டாக்டர் மூவ 106வது மாத திருக்கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள மற்றும் அரங்க நம்முடைய மன்ற உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்று வள்ளலாருக்கே மேடை கிடைப்பது கடினமாக இருந்தபோது, வள்ளலாரை பற்றி பேசுவதற்கு நல்ல மேடையும் செவிப்பதற்கு சான்றோர்களையும் இந்த ஏழை பெறுகிறேன் என்பது உண்மையில் இந்த மேடையை எனக்கு அளித்திருக்கக்கூடிய டாக்டர் மூவ மன்ற செயலரையா அவர்களை வணங்கி மற்றோரையும் வணங்கி மாலை வணக்கத்தை விதித்தார். ஏன் வள்ளலார் தேவைப்படுகிறார் என்றால், அத்தனைக்கும் ஆசைப்படு என்று ஒட்டுமொத்த வனத்தையும் தன் மடியில் போட்டு வாழுகின்ற துறவிகள் மத்தியில் எவை பற்றி கொள்ள வேண்டும், எவை இந்த உலகம் விட்டு விலக வேண்டும் என்கின்ற ஒரு மாறாத நெறியை இந்த உலகத்திற்கும் தேவைப்படுவதாக வள்ளலார் வேண்ட பெறுகிறார். எனவே அவருடைய கொள்கைகள் அவருடைய வாழ்வியலோடு திருக்குறளோடு இருந்தாலும், ஜீவகாருண்யம் பற்றி புலவர் பேசியதால் அதை தவிர்த்தும், அதை போலவே வாழ்க்கை வரலாறு சார்ந்து அர்ச்சிதா செல்வி சிறுமி பேசியதால் அவர்கள் பேசாத பொருள் குறித்து மீதம் இருக்கக்கூடிய செய்திகளால் இந்த அவையை நிரப்ப முயற்சி செய்வேன். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்பது மிகவும் பிடித்த ஒன்று. பசித்து உணவு வயிறார உணவு போடுவது, ஆனால் பசித்து இரு என்று சொன்ன பெருமகனார். கூட்டத்தில் ஒரு பெரும் அருள் கூட்டத்தில் வாழ்ந்த பெருமகன், தனித்து இரு, உன்னுடைய குணங்களாலும் பண்புகளாலும் நீ தனித்து இரு என்று அந்த பேராளன் விரும்பினான். அதை போலவே இந்த மானுடத்தில் ஆன்மீகம் பகுத்தறிவு என்கின்ற குழப்பமான தெளிவற்ற நிலையில் விழித்துக்கொள் என்கின்ற ஒரு தனி புரட்சி இறை தத்துவத்தை கொடுத்தவர் வள்ளலார். ஒரு புரட்சி துறவியாக பார்க்கப்படுவதற்கு அவர் பறந்துபட்ட ஞானம் ஒன்று. ரசாயனம், பௌதீகம், கணிதம் என்று எல்லையற்ற தலங்களில் அவருடைய அறிவு பறந்து இருந்தது. அனைத்தையும் சுருக்கமாக 5000 பாடல்களில் தந்த பெருமகனார். பிறகு அணிவித்த அனைத்தும் அறிவின் குறைக்குச்சல், எனவே துணிகிறேன் விட்டு விலக என்று சொன்னவர். 4600 பாடல்கள் எழுதிய பெருமகன். இது அறிவின் குறைவால் எழுதியது. இது துணிவேன், இதனை விளக்க துணிவேன், அணிந்த அனைத்தும் விளக்க துணிவேன் என சொன்னார். ஆக அவ்வளவு பாடல்கள் சைவத்தை பற்றி எடுத்த பெருமகனார்
கடைசியில் அவருடைய வாழ்நாளில் பாடிய 815 பாடல்கள் என்பது இறை தத்துவத்தை, இந்த வாழ்வியலில் இந்த சமூகத்தினுடைய நோக்கு அனைத்தையும் அந்த 800 பாடல்களில் அடக்கம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கின்ற நாம் எப்போதும் பயிரை பார்க்காதவர்கள் அல்ல, நாம் வாடுகின்ற நிலையும் நாம் பார்க்காதவர்கள் அல்ல. ஆனால் இந்த இரண்டையும் பிணைத்து அதை வாடுகின்ற மனதிற்கு எடுத்து செல்லுகின்ற அருள் நெறி அவருக்கு வாய்த்தது எதனால் என்றால் முன்னோர்களை கொண்டாடுகின்ற பண்பு. மருத நிலத்தை பார்த்து காதலனும் காதலியும் இருக்கின்ற ஒரு தனித்த வேளையில் அந்த பெண் சொல்வாள், இந்த மருத நிலம் எனது சகோதரி, எனவே நான் இங்கு பேசிவிடக் கூடாது என சொல்லுகின்ற பண்பாடும் மண்ணினுடைய நலமும் வள்ளலார் தன்னுடைய வாழ்வியலில் கொண்டு வந்த அழகது. அதை போலவே சாதியும் பிணியும் இல்லாத ஒரு சமூகம், பொருளாதாரம் ஏற்றமிக்க பேதமற்ற ஒரு மன்றம் நமது டாக்டர் மூவ மன்றம் வள்ளலாரை எல்லா திருக்குறளிலும் அடைத்து வைக்கும். வள்ளலார் என்கின்ற பெருமகன் ஒரு குறள் 2 குறள் அல்ல, அதிகாரமாக பார்க்கப்பட வேண்டியவை. வாய்மை என்று ஒருமையுடன் உடனடிக்கும் முத்துமரி என்று சொன்னால் கடவுள் வாழ்த்து. அதை தாண்டி மறுபு பெண்ணாசை மறக்கவே வேண்டும் என்றாலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் என்ற அந்த பாடல் ஒவ்வொன்று வரியும் ஒரு அதிகாரங்களை நிறைவு செய்யும். பொய் பேசாதிருக்க வேண்டும் என்று சொல்லுவார். எனவே நிதி வேண்டும் என்று சொல்லுகின்ற இடத்திலும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என சொல்லுகின்ற பெருமகனார் இந்த சமுதாயத்தின் மீது அவர் கொண்ட அக்கறை அது. நோயற்ற வாழ்வு இந்த சமூகம் வாழ வேண்டுமானால் மரணமில்லா பெருநெறி என்கின்ற ஒரு பொது தத்துவத்தை சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ஒரு அதனுடைய படைப்பு 2 புத்தகங்களாக சுத்த சன்மார்க்க ஞான சபை படைத்திருக்கிறது. இன்னும் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் இன்றும் சொல்லப்பெறுகிறது. ஆன்மீகவாதிகளையும் கவர்கிறார், பகுத்தறிவாதிகளையும் கவர்கிறார். ஆன்மீகவாதிகள் இத்துணை சைவ மடங்களையும் அன்னதான மடங்களாக கொண்டாடினார்கள். நமது கொரோனா என்கின்ற ஒரு கொடிய காலகட்டத்திலும் கூட வள்ளலார் என் மாமன்றத்திற்கு சைவ மடங்கள் தொடர்ந்து தானிய மணிகள் குறையாமல் இருந்தன. கடையில் இருக்கின்ற பொருளை எல்லாம் மடியில் கட்டி கொண்டு வீட்டுக்குள் முடங்கி கிடக்கக்கூடிய நிலையிலும் கூட அருளின் பார்வையால் அவருடைய 156 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஊட்டிய நெருப்பு என்பது தொடர்ந்து அவருடைய தானிய மணிகள் கருவறையில் நிறைந்து கொண்டே இருந்தன என்பது இன்றும் இந்த உலகத்தில் அருள் நிலைத்து நிற்கிறது என்பது போன்ற ஒரு மெய்யான தத்துவத்தை அந்த புரட்சி துறவி விதைத்திருக்கிறார் என்பது உண்மை. கல்வி என்பது சொல்லுகின்ற போது திருக்குறளில் சொல்லும், கற்றதனால் பெற்ற கல்வியின் அறிவு இறைவனை துதிப்பது, பயன் என்கொள் வாளறிவன் இறைவனை துதிப்பது என்று சொன்னார். கல்வி மட்டுமல்ல, கல்வி அறிவாக கனிய வேண்டும், அறிவினால் ஆகுவது உண்டோ என்று கேட்டார். கல்வியும் அறிவு பெற்றாலும் அறிவினால் என்ன பயன், அங்கே ஒழுக்கம் என்பது வேண்டாமா என்று கேட்டார். ஒழுக்கம் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். ஒருவன் பசியை பிற உயிர்களினுடைய பசி துன்பத்தை ஆற்ற முனைந்தால் அவன் தவத்தவர்கள் விட முன்னால் நிற்பான் என்று சொன்னார். அன்பு கல்வி அறிவு என்பதை தாண்டி ஒழுக்கம் மட்டும் போதுமா? அதை கடந்து அன்பு என்று கனிய வேண்டாமா, கசிய வேண்டாமா என்று அன்புடையார் எல்லாம் உடையார் என்று பூரண தத்துவத்தை முழுமையும் ஒரு மானுடம் கொள்ள வேண்டியது அன்பு 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 என்று சொன்னார். அதை தாண்டி அன்பு என்பதும் அருளாக கனிய வேண்டும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கின்ற நிறையும் பகுத்துண்டு ஒவ்வொரு உயிரையும் தமக்குரிய உயிராக கணிக்க வேண்டும் என்பதும் அந்த அருள் தவமாக நிலைக்க வேண்டும் என்றார். மண்ணுயிர் ஒருவருக்கு உயிர் பயம் எப்போது இல்லாமல் இருக்கும். இன்றும் உயிரை குறித்த கவலை, உயிர்கள் குறித்த அச்சம், மரணம் குறித்த அச்சம் இருக்கின்ற போதெல்லாம் மண்ணுயிர் ஓம்பி அருளால் வார்க்கு தன்னுயிர் அஞ்சுகின்ற வினை ஒன்று இருக்குமா, தன்னுடைய உயிர் ஒன்று அவருக்கு பயம் ஒன்று தோன்றுமா என்று தவத்திற்கு ஒரு உருவாக நின்றார். தவம் போதுமா? அந்த தவத்தினுடைய முக்தி நிலை எது? கூட்டம் குதித்தலும் வானுலகம் புகுவது, கூட்டம் குதித்தலும் கைகூடும். அந்த தவத்தை நோற்பதால் அந்த ஆற்றலில் தலைப்பட்டவருக்கு கூற்றுவனே அவன் பயந்து போவான் என சொன்னார். எனவே இந்த கூட்டம், இந்த தவம் துறவாக முதிர்ந்தது. யான் எனது என்னும் செருக்கரித்து வானோர்க்கும் உயர்ந்தான், அவன் வனம் புகுந்தான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்கின்ற அந்த திருக்குறளுக்கும் அவர் அடிநாதமாக இருந்து ஒரு திருநாள் அன்று திருக்காப்பிட்டுக் கொண்டார். இந்த மூலம் அவருடைய வாழ்வு துறவு என்கின்ற நிலையில்
அவருடைய அனைத்தும் திருக்குறளாய் கனிந்தது என சொல்லி இந்த நல்ல மாமன்றத்தை வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி கூறி இணைத்து நினைக்கணும் காயா. இது ஒரு கவிதை தலைப்பு எத்தனை முறை நினைத்தாலும் ஒரு தலைவி நினைக்கிறார், எத்தனை முறை நினைத்தாலும் அவனுக்கு கோபமே வருவதில்லை. நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன், அவனுக்கு கோபமே வருவதில்லை என்கின்ற கருத்து குறள் தொடர். நான் நுழைய முடியாத வழியில் நான் நுழைய முடியாத வழியில் நித்தம் வெயில் சினுங்க வந்து போகிறான். நான் நுழைய முடியாத வழியில் நித்தம் வெயில் சினுங்க வந்து போகிறார். அழுக்காமல் பேசிய பகலையும் தளர்ந்த இரவின் மௌனத்தையும் ஒருத்தியாய் குவித்து வைத்த பிரியங்கள். அழுக்காமல் பேசிய பகலையும் தளர்ந்த இரவின் மௌனத்தையும் ஒருத்தியாய் குவித்து வைத்த பிரியங்கள் பியானோவின் கருப்பு வெள்ளை பட்டைகளாய் கைகொள்ளாது நீளுகின்றன. பியானோவின் கருப்பு வெள்ளை பட்டைகளாய் கைகொள்ளாது நீளுகின்றன. கைமீட்டும் ஒளிபரப்பில் கால்களால் திரிகிறான். கைமீட்டும் ஒளிபரப்பில் கால்களால் திரிகிறான். வெறுங்காலில் காயமாக நொண்டி சிந்து படிக்கிறான். கைமீட்டும் ஒளிபரப்பில் கால்களால் திரிகிறான். வெறுங்காலில் காயமாக நொண்டி சிந்து படிக்கிறான். இசைவிரல் உதிர்த்து எகுறும் பரல்களை விண்மீனாய் சேகரித்து விரல் தொடாது தருகிறான். இசைவிரல் உதிர்த்து எகுறும் பரல்களை விண்மீனாய் சேகரித்து விரல் தொடாது தருகிறான். சொல் உருகி வழிந்தோட சந்தமாக குதிக்கிறான். சொல் உருகி வழித்தோட சந்தமாக குதிக்கிறான். முகம் ஏங்கி விரித்த நெடுநீள பாடலில் பெருமூச்சை உதறி உடுத்தி ஓடோடி வருகிறான். சொல் உருகி வழிந்தோட சந்தமாக குதிக்கிறான். முகம் ஏங்கி விரித்த நெடுநீள பாடலில் பெருமூச்சை உதறி உடுத்தி ஓடோடி வருகிறான். பரபரக்கும் விரலிடையே நெருடும் அவன் சிநேகம். பரபரக்கும் விரலிடையே நெருடும் அவன் சிநேகம். பரிசளித்து திரும்பும் அவன் பசியில் களைத்து போகிறான். பரிசளித்து திரும்பும் அவன் பசியில் களைத்து போகிறான். பல்ல முகடு புரளும் விரலில் பல்ல முகடு புரளும் விரலில் ராகமுடைந்த போதெல்லாம் பல்ல முகடு புரளும் விரலில் ராகமுடைந்த போதிலும் வெள்ளை வெளியேறென சென்று சிரிப்பில் வீணாய் உயிரில் மிதக்கிறார். வெள்ளை வெளியேறென சென்று சிரிப்பில் வீணாய் உயிரில் மிதக்கிறார். அன்புடன் ஆனந்தி, நான் கொஞ்சம் கோச்சிக்கிட்டேன். சென்னையில் நம்ம அரங்கம் வராமல் நீங்கள் எங்கே அப்படின்னு. இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை, நான் தான் நடத்தணும், அதனால நான் போகணுன்ட்டு இங்கே எக்மோரில் ஏதோ போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க மாதம் கவிதை அனுப்பிச்சிடுவாங்க, அதை நீங்களே படிச்சிருங்களேன் அப்படின்னாங்க. இது யாராவது கொஞ்சம் ஆடியோ எடுங்க, யாரும் எடுக்கிறது? இப்போ விஜய், இது வீடியோ ஆடியோ எடுப்பா. வீடியோ வேணா, என் மூஞ்சி இருக்கும், ஆடியோ மாத்திரம் எடுத்து. ஆமாம், நான் பொதுவாக என் முகத்தை யாரும் பேசுறது ரெக்கார்ட், அவரு தெரியும், அவரா எடுக்க மாட்டாரு, அவர் தான் எடுத்து என்ன போட்டு மாட்டின்னுக்கிறாரு பாவம். இந்த கவிதை வரிகள் எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ நம் காதலர் செய்யும் சிறப்பு. ஒரு காதலை இதை விட நுண்மையா சொல்ல முடியுமா அப்படின்னா, வள்ளுவத்தோட காமத்துப்பால ஒவ்வொன்றையும் ஆழமா படிச்சவங்களுடைய அந்த காதல் நுட்பம் எப்படி இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவங்க ரொம்ப ஆழமா படிச்சிருக்காங்க, ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. கொஞ்சமா தான் எழுதியிருக்காங்க. எனைத்து நினைப்பினும் காயா அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. அருகில் இல்லா நொடிகள் எல்லாம் அருகில் இல்லா நொடிகள் எல்லாம் நகர மறுக்கும் கடிகார முள்ளின் வலி. கடிகார முள்ளின் வலி. எப்போ அருகில் இல்லா நொடிகள் எல்லாம் நகரவே மாட்டேங்குதான், அப்படியே நிக்கிற மாதிரியே இருக்குதான். நகரவே மாட்டேங்குது, அடுத்த நாள் வரும்னு பார்த்தா வரல. இதை வள்ளுவர் கிண்டலா எழுதுவார். ஒரு நாள் 7 நாளே போல் செல்லும் சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவருக்கு. ஒவ்வொரு நாளும் 7 நாள் மாதிரி ஆகுது. அவர்வையின் விதும்பல் என்ற அந்த 127வது அதிகாரத்திலே வரக்கூடிய அற்புதமான வரிகள். அப்ப இங்க சொல்றார், கண்டு
வார்த்தைகளெல்லாம் ரசிச்சு போட்டுக்கிறாங்களே, நம்ம அதெல்லாம் ரசிக்கிறாமே வாழ்ந்து மிஷின் மாதிரியே வாழ்ந்துனுக்குறோம். சம்பளம் சம்பாதிக்கிறது, டிவி பார்க்கறது, நல்லா இருக்கிறியான்றது, சாப்பிட்டியான்றது, இதெல்லாம் அப்படியே உள் வாங்கணும். காதலோட வாழணுன்றது தான் காமத்துப்பால். எங்க டைம் இல்லையே. அடுத்த அடி பாருங்க. கண்டு மகிழ்ந்து காதலித்து உறவாடி கன நேரம் பிரிந்தாலும் கனமாகும் நெஞ்சு. இந்த வரி சாதாரண வரிதான், உள்ளுக்குள்ள எவ்வளவு ஆழத்தை எழுதியிருக்காங்க பாருங்க. அதுதான் ரொம்ப பாராட்டு. கண்டு மகிழ்ந்து காதலித்து உறவாடி கன நேரம் பிரிந்தாலும் கனமாகும் நெஞ்சு. என் பிரிவுல உனக்கு ஒண்ணுமே தோணலையா? போயா, நான் ஏட்டாயிடாகிறேன், பிரிவுல வேற ஊடு அடுத்த நாள் பாத்துக்கலான்றது இந்த காலத்து வசனம். அந்த காலத்து வசனம் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாருங்க. கன நேரம் பிரிந்தாலும் கனமாகும் நெஞ்சு. அந்த 2 அடிக்குள்ள உள்ள போட்டு இடி பஞ்சு அடுத்த அடி போட்டிருக்காங்க பாருங்க. நிமிடமும் வீணாக்காது, நிமிடமும் வீணாக்காது, அவரை நினைக்காத நேரம் இல்லை. அம்மா நீ என்ன நினைச்சீங்கன்னே இருந்தியான்னு இப்ப போய் கேட்டு பாருங்க. ஆட போயா, நானே 1000 பிரச்சனை இல்லை, உன்ன நினைக்கிறது எங்க நேரம். ஆனா அந்த காதல் எவ்வளவு அழகா ரசிச்சிருக்கா பாருங்க. எத்தனை நினைத்தாலும் நிமிடமும் வீணாக்காது, அவரை நினைக்காத நேரம் இல்லை. நினைத்தாலும் இங்கதான் அந்த பாயிண்ட் வராங்க. நினைத்தாலும் அவரோ ஓடுவதில்லை. டாபிக்கை கவர் பண்ணாங்க பாருங்க. இந்த அடி பாருங்க. எத்தனை நினைத்தாலும் நிமிடமும் வீணாக்காது, அவரை நினைக்காத நேரம் இல்லை. நினைத்தாலும் அவரோ ஓடுவதில்லை. நான் எவ்வளவு வேணா நினைப்பேன், கோச்சிக்கவே மாட்டான். ஏன்னா 1 hour நினைச்சா 1.5 hour நினைச்சா நான் சைக்கிளா இது வாடகைக்கு நினைச்சுக்கினே அடி பாருங்க. அடுத்த அடி போடுறாங்க. எத்தனை நினைத்தாலும் என்னிடம் சினம் கொள்ளா, எத்தனை நினைத்தாலும் என்னிடம் சினம் கொள்ளா, என்னவரின் நேசத்திற்கு ஏதேனும் ஈடு உண்டா? என்னவரின் நேசத்திற்கு ஏதேனும் ஈடு உண்டா? ஏதாவது இருக்குதா? எவ்வளவு நினைப்பேன் நான், அது கோபமே வராது அந்த மனுஷனுக்கு. அடுத்த அடி போட்டா. சினம் கொள்ளா அவரின் நேசமே, சினம் கொள்ளா அவரின் நேசமே, சிந்தை நிறைக்கும் பேருதவி எனக்கு, நெல்லை அன்புடன் ஆனந்தி அப்படின்னு போடுறாரு. 12 வரி கூட இல்ல, அடுத்து கீழே போட்டாங்க. இன்றைய மாலை 4:30 மணிக்கு நடக்கும் தன்முனை திருவிழாவில் விழா ஏற்பாட்டாளராக இருக்கும் காரணத்தினால் நேரில் கலந்து கொள்ள இயலாமைக்கு பொறுத்தருள்க. எனது சார்பில் கவிதையை வாசித்தருளுமாறு நெறியாளர் தாமோதரன் ஐயாவை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பின் நன்றி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. எனக்கு பிரைஸ் எல்லாம் வேணாம். தலைமை உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதற்கண் இந்த அருமையான தலைப்பை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நெறியாளர் டாக்டர் தாமோதரன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளில் பொதிந்துள்ள மன இறுக்க மேலாண்மைக்கான தீர்வுகள். இன்னைக்கு நான் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் சண்டேங்கிறதுனால கடையெல்லாம் பூட்டி இருந்தது, கொஞ்சம் தேடி, ஏன்னா சாருக்கு கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுத்து வரத்துக்கு, சாரி. இதில் எனக்கு தெரிஞ்ச வகையில் இது ரொம்ப சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராப்ளம். இதுக்கான தீர்வு திருக்குறளில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் நான் ஒரு 10-12 குறள் அதற்கான ஒரு தீர்வாக நான் அதை உங்களுக்கு உதாரணத்தோட விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது மன இறுக்கம், மனச்சோர்வு, மன இறுக்கம், இந்த மாதிரி நிறைய லெவல் இருக்கு இல்லையா? அதற்கெல்லாம் நம்ம ஒரு காரணங்களை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய, நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம் காஸ் அண்ட் எஃபெக்ட், நிறைய காரணங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி மனநோய்கள் தான் உடல் நோயாகவும் மாறுறது. இதற்கான தீர்வுகள் சும்மா ப்ராப்ளத்தையே சொல்லிட்டு அதுக்கு அப்படியே விட்டுட்டு போறது கிடையாது. வள்ளுவர் நம்ம வள்ளுவத்தை நல்லா படிச்சு பார்த்தோம்னா ரொம்ப எளிய குறள்கள் மூலமாக
அழகா தீர்வு கொடுத்திருக்காரு. வள்ளுவரை நினைத்து நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் குறள் கடவுள் வாழ்த்திலேருந்து, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மனக்கவலைன்னா நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம், மன இறுக்கம், மன சோர்வு, எது வேணா எடுத்துக்கலாம். அதாவது என்ன இறைவன் யாரா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், நம்ம எந்த இறைவனை கும்பிடுறோமோ அந்த ஒரு நமக்கு மேல இருக்கிற சக்திக்கு நம்ம அடிபணிந்துட்டோம் அப்படின்னா நமக்கு மனக்கவலை மாறிடும். அதாவது நீயே கதி அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப சரண்டர் பண்றோமோ எல்லா கவலைகளும் நம்மளை விட்டு மறைஞ்சிடுங்கிறது கடவுள் வாழ்த்துல நிறைய குறள்ல இருக்கு. நான் ஒரே ஒரு குறள் மூலமா சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாம் வல்ல இறைவனிடம் நமது மன கவலையை நமக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். இது ஒரு அயல் நாட்டுல கூட ஒரு 2 பேர் மகனும் மருமகளும் இந்த மாதிரி டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனோம், அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த வீட்டுல வயசான அம்மா இருந்தாங்களாம். அவங்க அப்படி சொன்னாங்களாம், இங்க வா, இந்த மாதிரி சுவாமி கிட்ட விளக்கேத்துறேன், உட்காரு, நான் சொல்ற இதை ப்ரேயர் பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணுங்க, எந்த டாக்டர்கிட்டையும் வேண்டாம், உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும்னு. ஸோ அவங்கவுங்க வணங்குற கடவுளை மனதார வணங்கினாலே இந்த மன இறுக்கம் தளர்ந்து விடும். அது ஒரு தீர்வு. அடுத்தது நம்ம நோய். இந்த காலத்துல யாருக்குதான் என்ன நோய் வருது அப்படின்னு தெரியல. நோய்க்கு தான் நம்ம எல்லாருக்கும் வருது, எப்ப வேணா வருது, எப்படி வேணா வருது. உணவு மூலமா வருது, நம்ம பழக்க வழக்கங்கள்னால வருது, நம்ம மூதாதையர்கள் வழியாகவும் வருது. நிறைய வகையில நோய்கள் நம்மளை தாக்குறது. ஆனா அந்த நோய்களை கண்டு பயந்து நம்ம அதற்கு நம்ம அடிபணிஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மன இறுக்கத்துக்கான காரணம். ஆனா வள்ளுவர் ரொம்ப எளிய தீர்வு. சார் கூட என்ன அடிக்கடி ஞாபகம் வச்சுக்க சொல்லுவாங்க, இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்ற கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல். 627. நம்ம உடம்புன்னு இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு நோய் வரும். அதை நம்ம ரொம்ப இந்த சொல்லுவாங்கல்ல, பிரச்சனைங்கிறது ஒரு கல்லு மாதிரி, அதை கண்ணு கிட்ட கொண்டு போனா கல்லு பெருசாதான் தெரியும், கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா அது கொஞ்சம் சின்னதா தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த நோய்ங்கிறத அதற்கான தீர்வு காணணும். அது என்ன, அதுக்கு வைத்தியம் பண்ணி அதை எப்படி கியூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா அதற்கான வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும். ஆனா அதை ரொம்ப மனதளவுல எடுத்துட்டு போயிட்டோம்னா அது மன இறுக்கமாயிடும். அது மற்றவங்க கிட்ட நம்ம ரொம்ப அன்பா பழகிறவங்க கிட்ட ஷேர் பண்ணாலே பாதி நோய் தீர்ந்துடும். அதனால மேலோர்கள் அதை கண்டு கலங்க மாட்டாங்க. அது மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவருடைய ஒரு வாக்கு. 3வது குறள் ரொம்ப தெரிஞ்ச குறள், ஆனா முக்கியமான குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அந்த நன்றியை நம்ம மறந்து போயிட்டா கூட பரவாயில்ல, சரி காலப்போக்கில் ஒருத்தர் செய்த நல்ல செயல் கூட எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கூட கேட்கலாம். அவங்க ஒரு தடவை ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்காக அதை ஞாபகம் வச்சு நேர்க்க முடியுமா அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனா அந்த நன்றல்லது இருக்கு பாருங்க, ஒரு தடவை தான் அந்த தப்பு நடந்துக்கும், ஒரு தடவை தான் திட்டிருப்பாங்க, ஒரு தடவை தான் நீ நல்லா சமைக்கல, நீ நல்லா படிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை திருப்பி 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 சொல்லி சொல்லி அது அப்படியே மன இறுக்கமாயிடுது. வள்ளுவர் அழகா சொல்லிட்டார், அப்பொழுதே மறந்து விடுங்கள், பிறர் நமக்கு செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுதல் நல்லது. சொல்லிடலாம், நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது பேசுறீங்கன்னு, ஆனா நம்ம we have to practice. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது, இதை வாழ்வியல் நூல்னு சொல்றோம், அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அதை நடைமுறைப்படுத்தும் போது கண்டிப்பா பலன் கிடைக்கும். இது இந்த நன்றல்லதை நம்ம மறக்காதது எப்படின்னா, இந்த பார்க்ல, தாங்கல் பார்க்ல ஒருத்தர் பேசினார், இன்னும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அது ஒரு குப்பை வண்டி போகுது, நீங்க பின்னாடி பைக்ல போறீங்க, அது போயிட்டே இருக்கு ஸ்லோவா, நீங்க பைக்ல போறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? கார்த்திகேயன் சார் என்ன பண்ணுவீங்க? பின்னாடி ஸ்லோவா போவீங்களா? நாற்றம் வரும், அந்த நாற்றத்தை நம்மளால பொறுத்துக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்க முடியாது, நம்ம ஓவர்டேக் பண்ணி போயிடுவோம். ஓவர்டேக் பண்ணி போனாதான் அந்த நாற்றத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதே மாதிரி இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஒரு குப்பை வண்டி மாதிரிதான், நம்ம உடலை நம்ம மனதை பாதிச்சிரும், மன இறுக்கத்துக்கு கொண்டு போயிடும். அதை முடிஞ்சவரை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம அதை இது பண்ணிக்கணும், நடைமுறைப்படுத்திக்கணும். அடுத்த குறளும் அதே அதிகாரம் தான். கொன்றென்ன இன்னா செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். அதாவது நமக்கு நிறைய இப்போ
வீட்லயோ இல்ல பணிபுரிய இடத்துலயோ பொது இடத்துலயோ எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது நிறைய பலவிதமான மனிதர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் நல்லது செய்வாங்க, ஒருத்தர் நல்லது செய்ய மாட்டாங்க, ஒருத்தர் வேற விதமா நடந்துப்பாங்க. ஆனாலும் அந்த மாதிரி நடந்துக்கிறவங்க கூட நிறைய உங்களுக்கு கேட்டதே செஞ்சுட்டாங்க கூட யோசிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு நன்மை அவங்க செஞ்சிருப்பாங்க. அதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா நமக்கு அந்த மனம் வந்து வலிக்காது. நான் என்னுடைய இதுல இருந்தே பணிபுரியிற இடத்துல இதற்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு மேடம் இருப்பாங்க. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லா எல்லாமே அன்பா பழகுவாங்க, பிரியமா பேசுவாங்க. ஆனா என்னன்னா ரொம்பவும் சாரி டு சே ரூல்ஸ் பேசுவாங்க. ரொம்ப ரூல்ஸ் படிதான் எல்லாமே நடக்கணும். ஆனா வந்து நடைமுறையில ஒருத்தருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருக்கும், அவங்களால அந்த பணியை செய்ய முடியாத மாதிரி இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துலயும் ரூல்ஸ் பேசும்பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க. நான் உண்மையை சொல்றேன். அளவா பேசிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா நான் வந்து இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன், ஒரு நாள் எனக்கு அப்பெல்லாம் கொஞ்சம் தூக்க பிரச்சனை நிறைய இருக்கும். அப்போ மறுநாள் அதோட ஸ்கூலுக்கு போயிடுவேன். அன்னைக்கு எனக்கு இன்விஜிலேஷன் டியூட்டி வேற இருந்தது. நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ என்னை பார்த்தாங்க அவங்க, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இதோட நீங்க எப்படி ஹாலில் போய் நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கூட்டிட்டு போயிட்டு, நம்ப மாட்டீங்க, ஒரு இடத்துல படுக்க வச்சாங்க. எங்க இருந்தோ ஒரு பன்னீர் பாட்டில் அந்த பூஜைக்கெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா ஸ்கூல்ல, அந்த ரோஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க. ஹெல்த் சென்டர்ல போய் காட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. என்னை அப்படியே படுக்க வச்சு அந்த பன்னீர்ல அதை நனைச்சு கண்ணு மேல அப்படியே வச்சாங்க. 1/2 மணி நேரம் நீங்க கண்ணையே திறக்க கூடாது, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, நீங்க அது நல்லா ஆனா மட்டும் நீங்க ஹாலுக்கு போலாம், இல்லாட்டி நாங்க யாராவது சப்ஸ்டியூட் பண்றோம்னு சொன்னாங்க. அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன். எவ்வளவோ ரூல்ஸ் பேசி ஹார்ஷா நடந்துட்டா கூட அந்த ஒன்று நல்லது செய்தாங்க பாருங்க. நான் இப்ப கூட என்னுடைய நண்பர்கள் கிட்ட அதை சொல்வேன். அதை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை நினைக்கும் போது அந்த மன சோர்வு கிடையாது. நமக்கு அன்னைக்கு நல்லது செஞ்சாங்களேங்கும் போது அந்த மன மகிழ்ச்சி தான் நம்மளுடைய மன இறுக்கத்தை தளர்க்கும். அடுத்தது வந்து இந்த மனசை வந்து இப்ப நம்ம வந்து புற தூய்மைக்கும் நம்மளை அழகு பண்ணிக்கிறதுக்கும் எத்தனையோ நம்ம இது ஃபாலோ பண்ணிக்கிறோம். நல்ல நல்ல உடைகள் வாங்கிக்கிறோம், நகைகள் வாங்கிக்கிறோம், நம்மளை வந்து நல்ல நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், எங்க போனாலும் க்ரூமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அந்த மன தூய்மைங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளை அறியாம நம்ம அதை வச்சுட்டாலே நமக்கு வந்து புற அழகு நல்லா இருக்கும், நம்ம ஹெல்த்தியா இருப்போம். அப்படிங்கிறதுக்கு மனசுல வந்து கெட்ட விஷயங்கள் வந்து சேர விடக்கூடாது, நம்மளை அறியாம வந்து சேர்ந்துடும். அப்போ இந்த குறள் வந்து எனக்கு சொல்லணும். கெடுவல்யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவரி அல்ல செயல். அதாவது நடுவு நிலைமையை மீறி நடுவு நிலைமையை தாண்டி இந்த செயலை நான் செய்யறேன், அதனால நான் கண்டிப்பா எனக்கு கேடு வரும் அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரியுமா? வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்ம மனசுக்கு தெரியும். அப்படிப்பட்ட செயலை செய்தால், மனம் அச்சுறுத்தும் மனம் எச்சரிக்கும் செயலை செய்தால் கெட்டு போறது உறுதி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல பண்ணாத அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து எச்சரிக்கை விடுக்கிறார்னு சொல்லக்கூடாது, நம்மளை அறிவுறுத்துகிறார். இதெல்லாம் நம்ம எத்தனையோ நம்மளை சுத்தி பாக்குறோம். அது ஒரு டெம்டேஷன்லயோ இல்லை எதுலயோ இந்த லஞ்சம் வாங்குறது அந்த மாதிரி செயலெல்லாம் செஞ்சிடுறாங்க. செய்யும் போதே அவங்களுக்கு தெரியுது இது மாதிரி இதை செய்யறோம், அவங்க மனசுக்கு தெரியுது இது வந்து எப்படியோ ஒரு இடத்துல மாட்டுவோம். நம்ம வருமான வரித்துறை கண்ணன் சார்லாம் இருக்காங்க, அதனால நான் சொல்றேன், கண்டிப்பா அவங்களுக்கு வந்து செய்யறவங்களுக்கு அது தெரியும். ஆனாலும் அதை செஞ்சு பின்னாடி மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்கு நீ மனதை வந்து மன இறுக்கம் வரக்கூடாது, மன சந்தோஷமா இருக்கணும்னா அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. வெள்ளத்தனை இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அதாவது வெள்ளம் கரை புரண்டு வர மாதிரி துன்பம் சில இதுல குடும்பங்கள்ல அது நிறைய நோய், நிறைய இழப்புகள் சார் சொன்ன மாதிரி நிறைய இருக்கு. இப்போ வந்து நீட் எக்ஸாம் எல்லாம் வரப்போறது. நீட் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே நமக்கெல்லாம் பயமா இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி அதுல எழுதுறதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைகள் வந்து மனமுடைந்து போறாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. இத மாதிரி அதெல்லாம் இருக்கும்போது அறிவுடையவர்கள் இந்த இடத்துல வந்து ஊக்கத்தை வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறார் வள்ளுவர். அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க வந்து பாக்குற விதமே தனியா இருக்குமா. உள்ளத்தின் உள்ளக்கெடும். அவங்க வந்து அந்த நினைச்ச உடனே அந்த துன்பம் வந்து விலகி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஊக்கத்தோட செயல்படுவாங்க. நிறைய தொழிலதிபர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தோல்விகள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய இழப்புகள், ஆனாலும் திரும்பி அந்த விடாமுயற்சி இது பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது வரணும், அந்த வினைத்திட்பம் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து
ஜெயிச்சிடுவாங்க. அதனால வந்து அந்த எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனம் தளரக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்தது வந்து மனம் சம்பந்தப்பட்டதுதான். தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். நம்மளுக்கே வந்து இது வந்து ரொம்ப வலிக்கக்கூடிய குரல். அதாவது நம்ம தெரிஞ்சு நம்ம ஒரு பொய்ய சொல்லிட்டோம், நம்ம அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும், அந்த வேலை ஆகணும், ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு அந்த காரியம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா, ஆனா அது நம்ம அந்த பலனை வந்து அந்த நேரத்துக்கு வேணா அடைஞ்சிருக்கலாம். ஆனா அந்த நம்ம மனச்சாட்சி நம்மளை சும்மா விடாது. யாரும் வந்து உங்களுக்கு தண்டனையே கொடுக்க வேண்டாம், நம்மளுடைய மனமே நம்மளை வந்து சுட்டுடும். இதெல்லாம் வந்து மன இறுக்கத்துக்கு, அதாவது ஒரு நாள்ல வரதில்லை மன இறுக்கம்ங்கிறது. இத மாதிரி எல்லாம் நம்ம ஸ்லோவா சேர்த்து 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 குப்பைகளையும் அழுக்குகளையும் வேண்டாத எண்ணங்களையும் அப்படியே திரட்டி திரட்டி அந்த ஒரு கட்டத்துக்கு நம்மளே நாமே கொண்டு வரோம். அதனால தன்னஞ்சரிக பொய்யற்க, வள்ளுவர் வந்து எவ்வளவு அழகா நம்மளுக்கு வந்து 2 வரியில நமக்கு அட்வைஸ் கொடுக்கிறாரு. அடுத்த குறள் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். இந்த காலத்துல நம்ம உறவினர்களோட நல்ல ஒரு அன்போட பழகினாலே மனம் மகிழ்ச்சியா இருக்கும். நண்பர்களோ உறவினர்களோ நல்லா இருக்கீங்களா, ஏதோ ஒரு தவறு நடக்கும், என்னைக்கோ ஒரு நாள் திட்டிருப்பாங்க, என்னைக்கோ ஒரு நாள் வராம இருந்திருப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்திருப்பாங்க, இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதெல்லாம் பெருசுப்படுத்தாம விட்டு கொடுத்து நம்ம வந்து பழகினாலே மனம் இறுக்கம் இல்லை போயிடும். இல்லாட்டி வந்து அவங்க எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரல, நான் மட்டும் போகணுமா, அவங்க லேட்டா வந்தாங்க, நானும் லேட்டா தான் போவேன், இது மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறாங்க. நான் வந்து உண்மையை சொல்றேன், இது ஒரு குழந்தைத்தனமா கூட இருக்கு. அவங்க வரல நம்ம போகக்கூடாது, அது சந்தர்ப்பம் சூழ்நிலை, நீங்க போகலைன்னா பரவாயில்ல, அதுக்கு இறைவனுக்கே காரணம் தெரியும். பர்பஸாலாம் இந்த மாதிரி பண்ண மன இறுக்கம் வராம வேற என்ன வரும்? அதான் அதுக்கு சொல்றாரு அவர், கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். கொடுத்தலும் நம்மளால முடிஞ்ச பொருள் இல்ல, யாவர்க்குமாம் பிறர்க்கோர் இன்னுரைதானேன்னு கூட சொல்றாரு நம்ம திருமூலர். எதுவுமே உன்னால செய்ய முடியலையா, 4 நல்ல வார்த்தை, உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, உங்களுடைய இன்னைக்கு உங்க சாப்பாடு கொண்டு வந்தீங்க, சட்னி அருமையா இருந்தது, இதெல்லாம் சொல்றதுக்கு காசு வேணுமா? ஒண்ணும் வேண்டாம், மனசுதான் வேணும். அதனால கொடுத்தலும், கொடுத்தல்னா பொருள் கொடுத்தல்னு மட்டும் எடுத்துக்க கூடாது. அவங்க ஒரு வருத்தத்தை கூட நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, நம்ம க்ளோஸா இருக்கோங்கிறதுனால என் பையனை அடிச்சுட்டேன், அவன் படிக்கல, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். பரவாயில்லப்பா, இன்னைக்கு படிக்கலன்னா என்ன, அடுத்த டெஸ்ட்ல வாங்க போறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மனசு அந்த இடத்துல மனசு சந்தோஷப்படும். இன்னும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு போர்டு எக்ஸாம் டியூட்டி, ஒருத்தர் எங்கேயோ வரல, அவரே ஆன் டியூட்டி போயிருக்காரு, அவருக்கு டியூட்டி போட்டாங்க எங்க ஸ்கூல்ல. அந்த இன்சார்ஜ் வந்து லாஸ்ட் மினிட்ல எங்கேயும் ஓடுறாங்க. அவங்க வந்து எனக்கெல்லாம் கொஞ்சமா தான் டியூட்டி கொடுப்பாங்க, ஏன்னா அது 4 hours நிக்கணும் அப்படின்னுட்டு. பட் அந்த லாஸ்ட் மினிட்ல ஆள் தேட முடியாம அங்கே எங்கேயும் ஓடுறாங்க. நான் பார்த்தேன், நான் சும்மா தான் இருந்தேன், நானே போய் நான் வாலண்டியர் பண்ணேன். நிக்கிறதுனால கால் தான் வலிக்க போகுது, ஆனா வந்து அவங்க மனசு சந்தோஷப்படும். அந்த நேரத்துல அவங்களால யாரையும் தேட முடியல, ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருக்கும் டியூட்டி போட்டாங்க. அதை அந்த வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு உதவியை நம்ம செய்யணும். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன உதவிகள் செய்யும் பொழுது நம்மளுக்கு மன இறுக்கம் தளர்ந்து போகும். நமக்கும் மன இறுக்கம் இருக்கும், ஆனா இந்த மாதிரி மாற்று இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது, மருந்துகள்லாம் கொடுக்கும்போது நம்மளுடைய மனம் சோர்வடையாம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் பாராட்டும் பொழுதும் கண்டிப்பாக மன இறுக்கம் தளர்ந்து போகும். இங்க என்ன சொல்றாரு, இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். நிறைய உறவினர்கள் வந்து நம்ம திருவிக்க குடும்பம் மாதிரி நிறைய உறவினர்கள் வந்து உன்னை சூழ்ந்துப்பாங்க, அதுவே உனக்கு மனம் மகிழ்வடையும். மனம் மகிழ்ச்சி அடைந்தாலே இறுக்கம் எங்க தானா போயிடும், மனம் விரிவடையும். நம்மளே வந்து ஒரு சயின்ஸே என்ன சொல்றது, எக்ஸ்பான்ஷன் கண்ட்ராக்ஷன். அந்த கண்ட்ராக்ஷன்ங்கிறது தான் மன இறுக்கம், எக்ஸ்பான்ஷன்ங்கிறது மனம் விரிந்து மகிழ்ச்சி அடைகிறது. இது அடுத்த குறள் எனக்கு ரொம்ப சொல்லணும்னு ஆசை, ஒரே வரியில சொல்லிட்டாரு. அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். மனம் வந்து இந்த 4 விஷயத்தையும் தவிர்க்கணும். அழுக்காருன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், பொறாமைக்கணும். மன இறுக்கம் வரத்துக்கு காரணம் அது முக்கியமான ஒரு குணம். நம்ம கிட்ட இல்லாதது நிறைய பேர்கிட்ட இருக்கும், அது வந்து இயற்கை. நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம தேடுறதே இல்லை. என்கிட்ட என்ன பிளஸ்ஸா இருக்கு, இன்னைக்கு காலையில எழுந்தேன் நான், எனக்கு வந்து எங்க வீட்டு மாடியில அழகா ஒரு ரோஜா பூத்துது, அதை கூட பார்த்து சந்தோஷப்படுற இது பக்குவம் எனக்கு வேணும். அதை விட்டுட்டு அடுத்த வீட்டுல நிறைய பூத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தேன்னா அது தவறு. அழுக்காறு அவா, ஆசைப்படலாம். இன்னைக்கு வந்து ஆசையெல்லாம் யாரும் படுறதில்லை, பேராசை.
நான் வந்து நிறைய மாணவர்கள் எல்லாம் பார்க்குறேன், மதிப்பெண் வாங்குறதுல பேராசைப்பட்டா பரவாயில்ல, எதேதோ பொருள்கள்லாம் வாங்குறதுல, பொருள் சேர்க்கறதுலையும் அது மாதிரி அது நல்லது இல்லை. ஏன்னா அவங்க இதுலதான் வருது, அது அவங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இல்லையே அப்படிங்கும் பொழுது அந்த பேராசை. அதே மாதிரி இப்ப குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவர்கள் கூட இது மாதிரி ஒரு வீடு வாங்கிட்டோமா, இன்னும் 2 வீடு வாங்கணும், இந்த கார் வாங்கணும், அந்த கார் வாங்கணும். இது வந்து இந்த பேராசை எங்க போய் முடியுது? நம்மளுக்கு சக்தி இருந்தா பரவாயில்ல, கடன் வாங்கி செய்ய வைக்குது. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, நோய், பகை, கடன் இதெல்லாம் இருந்தாலே மன இறுக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. நோய் தவிர்க்க முடியாது. நம்ம வந்து இந்த மாதிரி கடன்லாம் வாங்கினா இன்னும் பிரச்சனை தான் வரும். அப்புறம் வெகுளி, ரொம்ப அதீத கோபம், அதாவது கண்மூடித்தனமான கோபம், அதை கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கணும். அதுவும் வந்து நம்ம அப்புறமா என்ன நினைக்கிறோம், அது பயங்கரமா கத்திடுறோம். அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு நம்ம அவங்கள வந்து சாந்தப்படுத்துறதும் இல்லை, நம்ம கோபத்திலே நம்ம இருக்கோம், நம்ம மன இருக்கிறதுக்கு நம்மளே காரணமா ஆயிடுறோம். ஒருவேளை அப்படி நம்மளால தாங்க முடியாம நம்ம யாரையாவது திட்டா கூட சாரி கேட்கறதுல தவறே இல்லை. மன்னிக்கிறது வந்து ரொம்ப மகத்துவமான குணம். அதே மாதிரி சாரி அடுத்தவங்களையும் மன்னிக்கணும், நம்மளும் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் வந்து அந்த மன இறுக்கம் வந்து விலகி போகும். அதுதான் வந்து அந்த வெகுளிங்கும் போது ரொம்ப கோபம், 2 பேர் கோபமா இருந்தாங்கன்னா அதை எப்படியும் குறைக்கணும். நான் என்னுடைய பழைய ரொம்ப வருஷம் 20 வருஷம் முன்னாடி பள்ளியில ஒரு 2 ஆசிரியர் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம், சார் இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம், வந்து வாக்குவாதம் வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும், முருகானந்தம் சார்னு ஒருத்தர் அங்க ஏஹெச்எம்மா இருந்தாரு. அவர்கிட்ட போய் வேகமா கோபமா போனாங்க 2 பேரும். போயிட்டு ஏதோ ஒரு எக்ஸாம் கமிட்டியில ஏதோ ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் பேர்லாம் எனக்கு மறந்து போயிடுது, 20 வருஷம் மேல ஆயிடுது. கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க திருப்பி இன்னொருத்தவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவர் பொறுமையா கேட்டார். கேட்டுட்டு இப்படி டிராவை திறந்துட்டு ஒரு நைஃப் எடுத்தார், ஒருத்தர்கிட்ட கொடுத்தார், இந்தாம்மா கத்தி பிடிங்க அப்படின்னார். அப்புறம் திருப்பி இந்த பக்கம் டிராவை திறந்துட்டே இருந்தார். உங்களுக்கு என்ன வேணும், கன்னு வேணுமா, இருங்க கொஞ்ச நேரம் தேடி தரேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு கை கோத்துட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி வந்து நகைச்சுவை உணர்வு அது இருந்தாலே நம்ம வந்து அந்த மன இறுக்கம் வந்து தளர்ந்து போகும். இது ரொம்ப வருஷம் முன்னாடி சார். அதாவது இந்த அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், தேவையில்லாத வார்த்தைகள், கோபத்துல வர ஐயோ அப்படி சொல்லிட்டேன்னு அப்புறம் நம்மளே அதை போட்டு மனசுல போட்டு மன இறுக்கத்துக்கு நம்மளே நமக்கு வழி வகுப்போம். சோ அதுதான் இந்த சொல்லுவாங்க, இந்த கடவுள் கூட இந்த பல்ல எதுக்கு கொடுத்துருக்காருன்னா அது ஒரு கேட் மாதிரியாம். கேட், நம்ம வந்து நாக்கு பல்லு எல்லாம் சேர்ந்தாதான் நம்மளுடைய வார்த்தைகள் வருது, எல்லாம் ஒழுங்கா இயங்குறதுனாலதான் நம்ம அதை உணரணும். அப்ப அந்த பல்லோட வேலை என்னன்னா, தகாத வார்த்தைகள் வரும்பொழுது கேட் மாதிரி போடணுமா, கேட். சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம நிறைய மன இறுக்கத்துல இருந்து நம்மை காத்து கொள்ளலாம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிட. செருக்கு, ஆணவம், நிறைய பவர் இருக்கு அவங்க கிட்ட, நிறைய ஹையர் இதுல இருக்காங்க லெவல்ல. நம்ம கீழே தான் நிக்கிறோம், நம்ம பண்ணிட்டு தான் நிக்கிறோம். அந்த ஆணவத்தால நம்ம பண்ணாத தப்புக்கு, நமக்கு தேவையில்லாததுக்கு நம்மளை திட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன, அந்த திருப்பி திட்டி சண்டையெல்லாம் போட்டு இன்னும் நம்ம மனசை நம்ம காயப்படுத்திக்கவே கூடாது. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே அவங்களே நீங்க வெளியில போனப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ இந்த இவங்களை போய் திட்டமே, நான் அவங்க எதுவும் தப்பு பண்ணல போல இருக்கு, அவங்க செவனே நிக்கிறாங்களே, அவங்க தப்பு பண்ணியிருந்தா ஏதாவது பதில் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு அவங்களுக்கே யோசிக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால். பொறுமையா இருந்து, நம்மளுடைய 2 விதமா இந்த குரலை நான் எடுத்துக்கிறேன். பொறுமையா இருந்தாலே அவங்களே அவங்களுடைய தவறை உணர்ந்து அந்த பிரச்சனை முடியும், நம் ப்ராப்ளம் இருக்காது. சில சமயத்துல வந்து the only way to keep others mouth shut is to produce results ன்னு சொல்லுவார் மகாத்ரியான்றவர். நீ இந்த உலகத்துல உன்னை நிரூபிக்கணும்னா நீ வந்து you have to perform, எதுவோ நீ அதை செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரி நம்மளுடைய தகுதியை உயர்த்திக்கிட்டு நம்ம முன்னுக்கு வந்தோம்னாலே நம்ம மனம் மகிழ்ச்சி அடையும், மனம் இறுக்கம் இருக்காது. அடுத்தது இந்த நிதி நிர்வாகம் பத்தி. நிறைய இடத்துல இந்த பண பிரச்சனையினாலேயே மனம் இறுக்கம். பணம் வந்து ரொம்ப முக்கியமானது, மணிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. எல்லாருமே அதை சம்பாதிக்க கடமைப்பட்டிருக்கோம்.
அது சம்பாதிச்சாதான் நம்ம நல்லா செலவழிக்கலாம், எல்லாம் இருக்கு. ஆனா வள்ளுவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆகாறு அளவிட்டாதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. அதாவது நீ உன்னுடைய வருமானம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த போற வழி அகலமா இருக்கக்கூடாது. அந்த இதுல பாடுவாரு, வரவு 8 செலவு 10 அந்த மாதிரி. இப்ப வருமானத்துக்கு நிறைய பேருங்க 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஒர்க் பண்றாங்க எனக்கு தெரியும். ஆனா அந்த லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் இதுக்கு பணம் கட்ட முடியல. அதுக்கு நான் கூட ஆச்சரியமா பார்ப்பேன், 2 பேர் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே, ஃபீஸ் பே பண்ண முடியாம இருப்பாங்க. 2 பேரும் நல்ல எம்ப்ளாயியா இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு பிரின்சிபல்கிட்ட நின்று டைம் வாங்குவாங்க. இன்னும் 15 days பிரின்சிபல் மேம் சொல்லுவாங்க ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், நான் ஆல்ரெடி டேட் பார் ஆயிடுதுன்னு, ரொம்ப சாரி ரொம்ப நெருக்கடியில இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் இருக்கிறவங்களே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வருமானத்தை விட அவங்களுக்கு நிறைய வருமானம் வருது, ஆனா அதை விட அதிகமா செலவழிக்கும் போது தேவையில்லாத ஒரு மன இறுக்கம். அதாவது அந்த குழந்தைய எழுப்பி நீ ஃபீஸ் கட்டலன்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு எவ்வளவு மன இறுக்கம் வரும் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் நிதிய சரியாக பயன்படுத்தல, நிதி மேலாண்மைய. அதாவது அதே மாதிரி இந்த கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினாக்க அது ரொம்ப நோய் பகையெல்லாம் உண்டு பண்ணும். அதுக்கு ஒரு அருமையா சொல்றாரு வள்ளுவர், எனக்கு இந்த குறள் ரொம்ப பிடிக்கும். கரவாது ஓந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடியிரும். இரவுன்னா என்ன? கையேந்தி வாங்குறது, யார்கிட்ட கூட வாங்க கூடாதான். கரவாது ஓந்தியும், எதுவுமே தன்னிடம் உள்ளதை மறைக்காமல் மகிழ்ந்து கொடுக்கும் கண் போன்ற சிறந்தோர் இடத்திலும். ரொம்ப அருமையானவங்க, ரொம்ப உதவின்னு கேட்டா கேட்கறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட கூட நீ யாசிக்காம இருந்தா கோடி நன்மை தரும். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். நம்ம ஆடிட்டர் கிருஷ்ணன் சார் வருவாரு, நிறைய பேருக்கு தெரியும். அவர் பார்க்கல இது ரொம்ப ஆணித்தரமா அழகா சொல்வார். எதிர்பார்க்காதீங்க, பொருளோ பணமோ பாராட்டோ அதுவா கிடைச்சா அது ஓகே. இதை எதிர்பார்த்துட்டே நம்ம சில சமயத்துல அதை செய்வாங்க இதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா யோசிச்சு பாருங்களேன். அது நடந்துருச்சுன்னா சந்தோஷம், நடக்கலைன்னா மனம் இருக்கும். அதனால எதிர்பார்ப்புக்களை ரொம்ப வச்சுக்க கூடாது. அது உறவு முறைகளா இருந்தாலும் பணமா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். இதை இதுக்கு மீறி நான் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு இருக்கணும். ஏமாற்றத்தை தரும், மன இறுக்கத்துக்கு வழி வகுக்கும். அதனால நம்ம யார்கிட்டையும் கையேந்தி கடன் வாங்குற ஒரு நிலைமைக்கு நம்மளை நாம வச்சுக்க கூடாது. நம்மளே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இறுதியாக ஒரு குறள், இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் ஒருதல் இளன். அதாவது ஒரு மகிழ்ச்சி நமக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பினஸ் எல்லாம் கூட சில சமயம் வரும். எதிரே பார்க்கலப்பா, ரொம்ப எனக்கு அப்படியே குதிக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அப்படி ஒரு மகிழ்ச்சி வந்தா அது இறைவனின் கருணை, இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு கொஞ்சம் அதை அளவோட கொண்டாடணும். அப்படி இல்லாதவங்க, அப்படி ரொம்பவும் அதை பெருசா பாக்குறவங்க, துன்பம் வந்தா அவங்களால தாங்க முடியாதான். அந்த இன்பம் வந்த போது அதிகமாக மகிழாதவன் துன்பம் கண்டு கலக்கம் கொள்வதில்லை. வரும், எல்லாருக்கும் துன்பம் வந்தா வருத்தம் இருக்காதா, அவங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை ரொம்பவும் தீவிரமா அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கொண்டால் மனம் அவ்வளவாக பாதிப்பு அடைவதில்லை. அதனால மனத்துல இருக்கிற பயம், அந்த பகை, இந்த மாதிரி பொறாமை, எதிர்பார்ப்பு, இதெல்லாம் தான் ஒரு படிகள். மன இறுக்கம்ங்கிறது ஒரே ஒண்ணு இல்லை. இதெல்லாம் சேர்ந்து படியேறி நம்ம போய் அந்த கடைசி படியான மன இறுக்கத்துல ஏறாம இருக்கணும்னா வள்ளுவர் சொன்னபடி இந்த தீய குணங்களிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொண்டாலே மனம் விரிவடையும், மனம் மகிழ்ச்சி அடையும். வாய்ப்புக்கு நன்றி. இன்னைக்கு மன இறுக்கம்ன்றதுக்கு நம்ம தீர்வு தேடி எந்ததோ புத்தகங்கள் படிக்கிறோம். ஓவர்கம் ஸ்ட்ரெஸ் ஒரு புக் இருக்கு, அபேட் ஸ்ட்ரெஸ் ஒரு புக் இருக்கு, ஸ்ட்ரெஸ் தி ஸ்ட்ரெஸ் ஒரு புக் இருக்கு. நான் எல்லா புத்தகத்தையும் ஒரு வாசிப்புக்காக வாங்கி படிப்பேன். அப்போ படிக்கும் போதெல்லாம் நான் ஒரு குறள் அதோட பொருத்தி பார்ப்பேன். ஏன்னா குறளுக்குள்ள எல்லாமே இருக்கு, ஆனா நம்ம குறளை தேடுறது இல்லை. எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோயின்னு ஒரு குறள், 429 43 அதிகாரம். முன்கூட்டியே foreseeing things,
அதுக்கேற்ற மாதிரி தன் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வாழ்பவனுக்கு நெஞ்சு அதிரும்படியான துன்பம் எழாது என்ற உறுதியாக சொல்லுகிறான். எவ்வளவு ஒரு அருமையான, நம்ம அதெல்லாம் ஃபோர்ஸையே பண்றது இல்லையே, வார்த்தம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்றது. அப்புறம் வந்த பிறகு நீ எங்க பாத்துக்குது, அது பாத்துக்குது. நம்ம கடனே வாங்காதன்றாங்க, எங்க வாங்காம இருக்குது? வாங்கும் போதே கடன் இல்லாம வாழ்க்கையே இல்லையே. இல்ல நம்ம ஏதோ ஒரு கடன் வாங்குறோம், ஆனா திருப்பி கொடுத்துடணும்னு வாங்கணும். கடனை வாங்குற ஒரு எண்டோட வச்சு கூடாது இல்லையா? திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருவோம் நம்ம. வாழ்க்கையில சில விளைவுகள் இருக்கத்தான் செய்யும். சந்தோஷமா சொன்னாங்க, ஆனா ஒரு உதாரணம் சொல்லுவோம், எனக்கே வருத்தமா இருந்தது. அன்னைக்கு நல்லவங்க எல்லாம் கத்திய குத்தா கண்ணை குத்தா வாங்கி போட்டாங்க. இன்னைக்கு கத்திய குத்தா முதல்ல யார்கிட்ட கண்ணு கொடுக்குறேன் அவன் சுட்டுறான். ஏன்னா உள்ள புந்து டீச்சரையே சுட்டுறான், டீச்சரையே குத்திடுறான். இன்னைக்கு இருக்கிற ஏன்னா இங்கதான் நான் திருப்பியும் சொல்றேன், திருக்குறள் வாழ்வியல் நூலாக வேண்டும். நீங்க 1000 தர்மங்களை படிங்க, அறத்தை படிங்க, என்ன வேணா படிங்க, எதையும் வாழ்வியல் ஆக்காத வரையில் அவை வெறும் வெற்று வார்த்தைகள் தான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், வார்த்தையாக்க கூடாது, வாழ்க்கையாக்கும். விட்டு கொடுங்க அப்படின்னா அதை வாழ்க்கையாக்கும். கணவன் மனைவி சண்டையில யார் ஜெயிச்சாங்கன்னு வள்ளுவர் கேட்டா ரொம்ப அழகா சொன்னார். ஊடலில் தோற்றவர் வென்றார், 1327. மற்ற சண்டையில ஜெயிச்சவன் ஜெயிச்சான்டா, இதுல எவன் விட்டு கொடுத்தானோ அவன் தான் ஜெயிச்சான். அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்கிறான், பொண்டாட்டி பேச்சை கேட்கல, பொண்டாட்டிய மதிக்கிறான்னு பேச கத்துக்கும். பொண்டாட்டி என்ன மிஷினா? அல்ல பார்த்த உடனே நம்மனா அச்சாம்பாரியான் ஒய்ஃப போய் எதிர் வீட்டுக்காரன் அடியா. இப்பெல்லாம் அதுவும் முடியாது, ஏன்னா அவங்க எல்லாம் சிலம்பம் கத்துக்கிறாங்க. நீ இப்ப அடிச்சினா திருப்பி அதே பஞ்ச் அங்க விழும். என்ன அதனால ஆமா, அதெல்லாம் அந்த காலம் ஏமாத்தினதெல்லாம். இப்பெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அடிச்சா அவ்வளவுதான், அவனுக்கு அவ்வளவுதான், அந்த பாயிண்டோட நிறுத்திக்கோ, அவ்வளவுதான். இன்னைக்கு உடம்ப பார்த்தெல்லாம் யாரும் பயப்படுறது இல்லை. சுனிதா வில்லியம்ஸ் அவ்வளவு நாள் அங்க மேலே இருந்துட்டு வந்திருக்காங்க, ஒரு உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணிட்டாங்க பெண்களால் எதையும் முடியும். சோ வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம். ஒருவன் மனத்திற்பம்னார், ஒருவன் ஆண் இல்லை, ஒருவர் மனத்திற்பம். அந்த ஒருவனோட மனத்திற்பம் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்த ஒன்றுதான். ஸோ அந்த மனத்திற்பம் தான் ஒருத்தனுடைய உறுதியை தவிர இட் டசன்ட் மீன் பெரிய ஆளா இருக்கணும், பெரிய பயில்வானா இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. என் மன உறுதி என்னை காக்கும், அவ்வளவுதான். பெண்கள்னு பார்க்கும்போது அப்படிதான். ஆனா இந்த கட்டுரையில மன இறுக்கம் இன்னைக்கு நிறைய நமக்கு இருக்கு. ஏன்னா பள்ளி வந்து சொல்லும்போது எனக்கு செய்தி, இந்த நீட் தேர்வு, எக்ஸாம் ரிசல்ட்ஸ், இது ரெண்டும் வரும்போது பக்குன்னு நிச்சயமா பேப்பரை திறந்தான் எப்படியாவது தற்கொலைன்ற வார்த்தை அந்த ஒரு நிகழ்ச்சி அதில் போடாம இருக்கவே மாட்டான். அவன் பொய் போட போறது இல்லை. ஆனா ஏன் நம்மளால தடுக்க முடியல? இன்னைக்கு கஞ்சா விற்கிறது, இன்னைக்கு வித்துனுக்கிறான். இன்னைக்கு மீடியா நிறைய வந்துருச்சு, உனக்கு ஒவ்வொன்றா போட்டு காமினுக்கிறான். எல்லா ஆட்சியிலையும் கஞ்சா விற்கிறான். அன்னைக்கு அவளுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு சின்ன தெரிஞ்சா கூட வைரலா ஒரு எடுத்து அமைச்சிருவான். உடனே நம்ம பத்தியா இந்த ஆட்சியில எவ்வளவு வந்து எந்த ஆட்சியிலையும் இருக்குது யாது. அன்னைக்கு கூட தான் பெண்கள் போக்சோ ஆக்ட்ல நிறைய அநியாயம் நடந்தது, யாரும் எடுத்து சொல்ல மீடியா இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் கூட மீடியா வந்தது. அதனால ஆட்சி தப்புன்னு இல்லை, எல்லா இடத்துலயும் மீடியா இருக்கு. எல்லா ஆட்சி வந்தாலும் இது நடக்கத்தான் செய்யுது. அப்ப ஆட்சிகளால ஒன்றும் செய்ய முடியாது இனி. ஆனா மாட்சிமை மிக்க குரலால் செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய பணிவான எண்ணம் இல்லையா? அதை நம்ம செய்யறதுக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குரல் வகுப்பை நம்ம நடத்துறோம், இல்ல குரல் சார்ந்த சிந்தனைகள் நம்ம ஒருத்தரும் சிந்திக்கிறோம். அதனாலதான் மாதம் ஒரு நாள் இதை ஒரு சத்சங்க மாதிரி வச்சுக்கோங்க. மாதம் ஒரு நாள் திருக்குறளுக்காக, நான் திருக்குறள் இல்ல, ஒரு நல்ல நெறி, அதை நான் மக்கள்கிட்ட கொண்டு போறேன். எனக்கு இதுல ஒரு பங்கெடுப்பு நான் செய்யறேன். இதோ ஒரு கட்டுரையோ இல்ல ஒரு ஒப்பீடோ நான் பேசுறேன். எல்லார்கிட்டயும் அந்த திறமைகள் இருக்கு, அது வெளிப்படுறதுக்கு தான் இந்த மாதிரி அரங்கங்கள். நம்ம திருப்பி நான் சொல்றது என்னன்னா, கலந்துக்கோங்க, பேச வைங்க. இதுல கலந்துக்கிறதுன்றது யாரோ ஒருத்தர் நடத்துறாருன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு திருக்குறளுக்கான ஒரு அரங்கம். இதுல என்னோட பங்கீடு என்ன? இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஐம் கம்மிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங், ஐம் சிட்டிங் தேர், தட்ஸ் ஆல். நானும் வந்து இதுல ஏதாவது ஒரு பங்கெடுப்பு, நான் வந்து இது சம்பந்த உரைகள், ஏன்னா நம்ம கொடுக்கறது 7 தலைப்புக்குள்ள 1.5 மணி நேரம் நடத்துறோம், 2 மணி நேரம் நடத்துறோம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன செய்ய முடியும் பெஸ்ட், அதை நீங்க பங்கெடுத்து. மாதந்தோறும் நடைபெறுகின்ற மன எழுச்சி கூட்டமாக இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதம் அமைவது நமக்கு நாம் நன்காகவே நாம் உணர்ந்திருக்கிறோம். 106வது கூட்டம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பு சொற்பொழிவாற்றிய திருமதி கீதா முத்துகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை என்பது மனதை தொடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து நடைபெறுகின்ற பொழுது அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் எப்பொழுது வரும், எப்பொழுது நாம் அந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் என்கின்ற ஒரு சூழல். ஏனென்று சொன்னால்
தலைப்பு மன இருக்க மேலாண்மையும் திருக்குறளும் தான் அவங்க பண்ண தலைப்பு. அருமையான தலைப்பில் எடுத்து அந்த தலைப்பை கொடுத்த அவர் நம்முடைய நெறியாளர், நம்முடைய செயலாளர் அவர்களை நான் பாராட்ட வேண்டும். என்று சொன்னால் ஒவ்வொரு தலைப்பை நாம் எடுக்கின்ற பொழுது அது எவ்வாறு அமைய வேண்டும், அது இந்த சமுதாயத்திற்கு எப்படி பயன்படும், அது பயன்படுகிறது மட்டுமல்ல அதை எப்படி நாம் வரலாறாக மாற்ற முடியும் என்கின்ற, அதாவது புத்தகமாக போடாமல் பதிவிலே வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை எல்லாம் இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் அவர் இப்போ சொன்னபடி அடுத்த மாதம் நடைபெறுகின்ற சிறப்பு கூட்டத்திலே கூட நாம் இப்படியெல்லாம் செய்யலாம் என்கின்ற ஒரு மேம்போக்கான ஒரு நிலையையும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் ஒரு 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 டைமென்ஷனை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றது இந்த கூட்டம் ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது என்பதை சொல்லி, இந்த கூட்டத்தில் கவிதை வாசித்த உதயகுமார், வசீகர பிரபு, வயது முதிர்ந்த நிலையிலும் தன்னுடைய கதையை எப்படியெல்லாம் காதல் வயப்பட முடியும் என்கின்ற ஒரு கவிதையை இங்கே அருமையாக வாசித்து விட்டு சென்ற வசீகர பிரபு, அதே போல் வயது முதிர்ந்த நிலையிலும் கூட தன்னுடைய கவிதைகளை எல்லாம் தர முடியும் என்கிற நிலையில இருக்கக்கூடிய பாச்சலூர் மாணிக்கம் கவிதைகள். இப்படி இந்த நிகழ்வு நம்ம அடுத்த சொன்ன மாதிரி அடுத்து என்ன வரப்போகுதுன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய ஆற்றல் அரசியார் வழங்கிய கவிதையும் சரி, அவர் வழங்கிய செய்திகளும் சரி, அது இந்த சிந்தனை தூண்டுகின்ற வகையிலே தான் இவையெல்லாம் இருக்கின்றது என்பதை சொல்லி, நண்பர்களே, டாக்டர் மூவா மணிமொழி வழங்கிய செல்வராஜ் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அவர் சொல்லுகின்ற கவிதை, அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் மூவாவே நம்ம இன்னும் சொல்வது போல ஒரு உணர்வை நமக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. அது சொன்னால் நண்பர்கள், உங்களுக்கு தெரியாது மூவா இந்த அரங்கத்தில் எப்படி இந்த இடத்துல அவர் எப்படி சுத்தினார்றதை நான் பார்த்துருக்கேன். சாயந்தரத்தில் 6 மணிக்கு வருவார். இந்த இடத்துல அப்போலாம் தோட்டத்தில் 2 வழிகள் இருக்கும், அந்த வழியில் சுற்றுவார். அதனுடைய ஆன்மாக்கள்லாம் இங்கே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அவருடைய ஆன்மாக்கள். ஏன்னா அவர் விரும்பி தேர்ந்தெடுத்த இடம் இந்த திருவிக்கா பள்ளி. அதே போல் திருவிக்கா மனம் என்று சொன்ன திருவிக்கா ஐயா குறிப்பிட்டு சொன்னார். திருவிக்கா சொல்லும்பொழுது திருவிக்கா வள்ளலாருக்கு அடிகள் என்ற பட்டம் இருந்த பட்டம், அடிகள் என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. ஆனா வள்ளலார் திருவிக்காவுக்கு அந்த அடிகள் என்ற பட்டத்தை காந்தியடிகளுக்கு கொடுத்தார். அது அவர் எழுதுறார், வாழ்க்கை வரலாறு திருவிக்கா எழுதுறார். எப்படி காந்தியடிகள் என்கின்ற ஒரு நம்முடைய ராமலிங்க அடிகள் என்று இருந்தாரோ, எப்படி கவுந்தியடிகள் என்று ஒருவர் நம்முடைய சிலப்பதிகாரத்தில் வருகிறாரோ, அப்படி ஒரு சிறப்பான ஒரு இடத்தை இந்த விடுதலைக்காக போராடுகின்ற காந்தியடிகளுக்கு அடிகள் என்ற பட்டத்தை நான் வழங்குகிறேன் என்று என்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே திருவிக்கா அவர்கள் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்கள். வள்ளலாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு கதை ஞாபகத்துக்கு வரும். அந்த கதை திருவொற்றியூரிலே வள்ளலார் அவர்கள் ஒரு நாள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு முனிவர் ஒருவர், ஒரு ஞானி என்று சொல்லக்கூடிய அவர் நிர்வாண நிலையிலே இருப்பார். ஏன் நிர்வாண நிலையிலே இருக்கிறார் சொன்னால், நான் என்றைக்கு ஒரு மனிதனை காணுகின்றனோ அன்றைக்கு தான் நான் உடை அணிவேன் என்கின்ற நிலையிலே அவர் நிலைப்பாட்டோடு இருந்தார். வள்ளலார் அவர்கள் ஒரு நாள் வருகின்ற பொழுது மனிதன் வந்து விட்டான், எனக்கு உடை கொடுங்கள் என்று சொல்லி உடையை வாங்கி அணிந்து கொண்டதாக ஒரு வரலாறு இருக்கிறது. ஆக வள்ளலார் எப்படி வாழ்ந்து காட்டினார் என்பதற்கு எல்லாம் அடையாளங்கள். இந்த கதைகள் எல்லாம் அடையாள கவிதைகள். ஒரு சொல்வார், தன்னை அறிந்து வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளலார் தன்னுடைய வெண்ணிலா பாடலே அவர் பெரிய பாடல். அது அந்த பாடலை பாடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அப்படிப்பட்ட பாடல் அது. அந்த பாடலை தாயும் சொன்னாங்க, தன்னெஞ்செறிவது பொய்யற்க. தன்னெஞ்செறிவது என்பது தன்னை அறிந்து கொள்வது. தன்னை அறிந்தால் எது பொய் எது மெய் என்று தெரிந்துவிடும் என்பதுதான். தன்னை அந்த வெண்ணிலாவை அவர் துணைக்கு அழைத்தார். தன்னை அறிந்துள்ள வெண்ணிலாவை ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவை. இந்த வெண்ணிலாவை துணைக்கு அழைத்ததனால்தான் துணைக்கு அழைத்து அந்த திருக்குறளுடைய கருத்து அதிலே அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்வதற்காக இதை சொல்லுகிறேன், தவிர வேற ஒன்றுமில்லை. அதே போல் இன்னொரு வள்ளலாரிய பாடல் ஒன்று, காணல் நீர் விளைத்த மான உலக கட்டினை நற்றுழன்றலே ஈன வஞ்சக நெஞ்ச புலையேனை என்று கொண்டொரு நாள் உலகோ ஊனம் ஒன்றில்லா உத்தமர் உள்ளத்தே ஓங்கு சீர்பிரணவ ஒளியே என்று சொல்லுவார். ஊனம் ஒன்றில்லா உத்தமர் உள்ளம் எப்படி இருக்குமா, அந்த உள்ளத்துலதான் தெய்வம் வருமா. ஊனம் ஒன்றில்லா உத்தமர் உள்ளத்துல தான் தெய்வம் வரும். அதான் மனத்துக்கண் மாசினால் அனைத்தரன் ஆகுல நிரப்பிற என்ற குரலோடு அந்த அந்த பாடல் ஒத்து வருகிறது.
இப்படியெல்லாம் சிந்தனைகளை தூண்டுகிறீங்க. இப்போ அவங்க பேசுறாங்க, அடுத்த சிந்தனை நம்ம என்ன சொல்லணும், எந்த குரலை சொல்லலாம், எந்த பாடலை சொல்லலாம், இப்படி சிந்திக்க தூண்டுகின்ற அரங்கமாகத்தான் இந்த அரங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் இந்த மூச்சு வாங்க, இந்த கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால என்னுடைய பேச்சு அதிகமாக நான் பேச முடியாது எனக்கு. அதனால் இப்படி சிந்தனை தூண்டுகின்ற அரங்கமாகத்தான் இந்த அரங்கம் போய்கொண்டிருக்கிறது. அந்த ஆனால் உட்கார்ந்து கேட்க வேண்டும், ஒவ்வொருடைய உரையும் கேட்க வேண்டும். என்ன சொன்னால் எல்லா உரைகளுமே நமக்கு ஒரு புதிய ஒரு கருத்துக்களை சொல்வதற்கோ, புதிய கருத்துக்களை தேடுவதற்கோ இந்த அரங்கம் பயன்படுகிறது என்று சொல்லி, நண்பர்களே, இப்படிப்பட்ட அரங்கத்தை நாம் வளர்ப்போம். 27வது ஆண்டு விழா நடத்த இருக்கின்ற காரணத்தினாலே அந்த விழாவிலே நாம் பெரும்பான்மையாக பங்கேற்று நம்முடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நிதி அல்ல, நம்முடைய அறிவு சார்ந்த பொருட்களை எல்லாம், அறிவு சார்ந்த படைப்புகளை நாம் இந்த அரங்கத்துக்கு அளித்து அந்த அரங்கத்தை மேம்படுத்துவோம். மேலும் மூவாவின் புகழுக்கும் திருக்குறளுக்கும் நாம் பெருமை சேர்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.